அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். எம். சுபாஷ் பாபு. போயஸ் கார்டன் வேதா இல்லத்தில் உள்ளே ஜெயலலிதா வீட்டில் பணியில் இருந்தவர்கள் ஜெயலலிதாவின் நடமாட்டத்தை கடைசியாக எந்த நாள் வரை பார்த்தார்கள்? இன்றிலிருந்து போயஸ் கார்டன் வேதா இல்லத்திலிருந்து ஜெயலலிதா உடல்நிலை மருத்துவமனை கொண்டு செல்வதற்கு முன்பு இருந்த சூழலில் வேதா இல்லத்தில் இருந்த காவலர்கள், செட்பிரிவு பாதுகாப்பு பணியின் தலைமை அதிகாரிகள், அரசு தனி செயலாளர், நேர்முக உதவியாளர் என்று முதல்வருக்காக நியமிக்கப்பட்டவர்கள் என்று இவர்கள் எப்போது போயஸ் கார்டன் வேதா இல்லத்திலிருந்து தலைமைச் செயலாளரால் விடுவிக்கப்பட்டார்கள்? அல்லது போயஸ் கார்டனில் இருந்தவர்களால் விடுவிக்கப்பட்டார்களா? அல்லது இவர்களாகவே தாமாகவே தம்மை விடுவித்து கொண்டு வந்தார்களா? அங்கு போயஸ் கார்டன் வேதா இல்லத்தில் ஒவ்வொரு கட்டிடப் பகுதியிலும் காவலர்கள் நிலையிலும், பணியாளர்கள் நிலையிலும், செயலாளர்கள் நிலையிலும், உதவியாளர்கள் நிலையிலும் என்று அவர்களின் அன்றைய நாள் பணிகள் இன்றைய நாள் வரை போயஸ் கார்டனில் அவர்கள் பணி கடைசியாக மேற்கொண்டார்கள். ஜெயலலிதா அவர்களால் தனிப்பட்ட முறையில் பணியில் அமர்த்தப்பட்ட பணியாளர்கள் எப்போது போயஸ் கார்டன் வேதா இல்லத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள்? 23/9/2016 பிறகு வேறு ஏதாவது புதிய நபர்கள் போயஸ் கார்டன் வேதா இல்லத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியில் சென்றவர்களுக்கு பதிலாக வேறு நபர்கள் அரசு சார்பு மற்றும் பணியாளர்கள் என்று முழுக்க வேதா இல்லத்தில் அமர்த்தப்பட்டார்களா? 22/9/2016 பிறகு போயஸ் கார்டன் வேதா இல்லத்திற்கு வந்து சென்ற பிரமுகர்கள் யார்? 22/9/2016 பிறகு திருமதி வி.கே. சசிகலா போயஸ் கார்டன் வேதா இல்லத்தில் எத்தனை நாட்கள் இருந்தார்? மருத்துவமனை அப்போலோவில் எத்தனை நாட்கள் இருந்தார்? மருத்துவமனையிலேயே திருமதி வி.கே. சசிகலா தங்கிவிட்டார் என்ற நிலையிலும் இருந்தாரா? ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பு அவரது உடல்நிலை குறித்து என்ன முடிவு எடுத்து மீடியாக்களுக்கு தகவல்கள் தெரிவித்தார்கள்? சம்பந்தப்பட்ட அப்போலோ மருத்துவமனைக்கு எந்த நிலையில் எந்த வாகனத்தில் ஜெயலலிதா கொண்டு செல்லப்பட்டார்? அதற்கு முன்பாக மீடியாக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா? மீடியாக்களுக்கு செய்திகள் முதலில் போயஸ் கார்டனிலிருந்து வழங்கியவர்கள் யார்? யாருக்கு அந்த செய்தி வழங்கப்பட்டது? ஜெயலலிதா உடல்நிலை குறித்தும் அவர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதுமான செய்திகள் யார் மூலம் மீடியாக்களுக்கு கொண்டு சென்றது? ஜெயலலிதா உடல்நிலை சிகிச்சை சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது என்ற செய்தி, இவைகள் எல்லாம் யார் மூலம் இந்த பணி ஊடகங்களுக்கு செய்தி வழங்குதலில் மேற்கொள்ளப்பட்டது? இந்த பொறுப்பு எடுத்துக்கொண்டு செயல்பட்டவர்கள் யார்? ஜெயலலிதா உடல்நிலை சுகவீனம், மருத்துவமனையில் அனுமதி என்ற செய்திகள் களப்பணியில் நிருபர்கள், புகைப்படக்காரர்கள் மூலம் ஊடகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதா? அல்லது ஊடக முதலாளிகளுக்கு நேரடியாக யார் மூலம் இந்த செய்தி கொண்டு செல்லப்பட்டது? இந்த பொறுப்பு திருமதி வி.கே. சசிகலா அவர்களே எடுத்துக்கொண்டாரா? அல்லது கட்சி நிலையிலிருந்து அவர் சார்ந்த அரசியல் கட்சி எடுத்துக்கொண்டதா? அல்லது அரசின் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை எடுத்துக்கொண்டதா? அல்லது தலைமைச் செயலாளர் அளவிலேயே இந்த பணி மேற்கொள்ளப்பட்டதா? ஜெயலலிதா உடல்நிலை சுகவீனம், நோயின் அறிகுறிகள் இது, மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் என்ற செய்தியை வரையறை செய்து முடிவு செய்தது யார்? எந்த அடிப்படையில் அவர் இதை உறுதிப்படுத்தினார்? நேரில் பார்த்து இந்த செய்தியை முடிவு செய்தாரா? அல்லது யாராவது சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லி அதன் அடிப்படையில் அந்த செய்தி முடிவு செய்யப்பட்டதா? இந்த பொறுப்பு பணியில் செயல்பட்டவர்கள் யார்? இந்த ஒரே செய்தி தான் அனைத்து ஊடகங்களுக்கும் வழங்கப்பட்டதா? அல்லது ஊடகத்துறையில் தனியார் நிலையில் இயங்குகிற அந்தந்த ஊடகங்களே செய்தியை களப்பணியில் இருந்த நிருபர்களால் சேகரிக்கப்பட்ட செய்திகளா? ஜெயலலிதா குறித்த செய்திக்காக புகைப்படம் எடுத்த புகைப்பட கலைஞர்கள் மற்றும் வீடியோ குறித்த பதிவுகள் மேற்கொள்வதற்குமான பணியில் இருந்த வீடியோகிராஃபர்கள் என்று இவர்கள் தம் பணியினை செய்ய சுதந்திரமாக அனுமதிக்கப்பட்டார்களா அல்லது தடுக்கப்பட்டார்களா? இங்கு ஊடகங்கள் என்று சொல்கிற போது நான் குறிப்பிடுவது பத்திரிகையாளர்கள் சங்கம் போன்று அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களில் ஊடகங்கள் என்று உறுதிப்படுத்துகிற ஊடகங்கள் தான் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நான் கூறுகிறேன். அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து உறுதி செய்திருக்கிற ஊடகங்கள் தான் நான் இங்கு ஊடகங்களாக அடையாளம் காட்ட விரும்புகிறேன். அரசுகளால் அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக ஊடகங்கள் என்று வரையறை செய்து கொண்டு அவர்களோடு அரசின் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொள்வதற்கென்று அரசால் உறுதி செய்து வைத்திருக்கிற அதே நேரத்தில் அரசில் பதிவு செய்து ஊடகங்கள் அனுமதி பெற்று நடத்தினாலும் ஆளுங்கட்சியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசின் செய்திகளை வெளியிடுவதற்கு இதுவரையில் பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிற தலைமைச் செயலக ஊடகங்கள் பிரிவு அலுவலகம், அரசால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிற ஊடகங்கள் என்பவை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அன்புதயம் கட்சியின் நிறுவனர் தலைவராகிய நான் என் சார்பாக 23/9/2016 ஒரு கடிதம் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு தமிழக அரசு தலைமைச் செயலகத்திற்கு எழுதியிருந்தேன். அதில் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் உடல்நிலை சிகிச்சைக்காக ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் முதல்வர் உடல்நிலை சிகிச்சை பெற்று இயல்பான நிலைக்கு திரும்பிட வேண்டும் என்று எழுதியிருந்தேன்.
இந்த நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய அளவிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் என்ற அளவுக்கு செய்தியும், அரசியல் கட்சிகளால் ஊடகங்களால் வெளிவருகிற செய்திகளில் முதல்வரின் உடல்நிலை குறித்த தன்மையில் தீவிர சிகிச்சை தன்மை செய்தியாக வெளியிடப்படுவதை கருத்தில் கொண்டு 3/10/2016 அன்று நான் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களுக்கு மீண்டும் ஒரு கடிதம் தமிழக அரசு தலைமைச் செயலகத்திற்கு எழுதினேன். நான் அவருக்கு எழுதும் கடிதம் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் அவர்கள் மூலமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் நேரடியான பார்வைக்கு சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நானும் ஒரு அரசியல் கட்சி அன்பதையும் கட்சி நிறுவனர் தலைவர் என்ற அடிப்படையில் எனது கடிதத்தினை எழுதியிருந்தேன். அந்த கடிதத்தில் முதல்வர் ஜெயலலிதா அவர்களிடம், உங்கள் உடல்நிலை குறித்து நீங்களே தெரிவிக்கிற நாளில்தான் வெளிவருகிற யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்ற அடிப்படையில் என் உணர்வுகளை முன்வைத்து பகிர்ந்து கொண்டேன். தமிழக அரசு நிர்வாகத்தை கையாளுகிற முதல்வரின் நேரடி நிர்வாக பொறுப்பில் இருந்து வரக்கூடிய தமிழக அரசு தலைமைச் செயலாளர் அவர்கள் இந்த விஷயத்தை அறிந்திருப்பார். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை குறித்த யூகங்கள் மேற்கொண்டு மக்களிடம் வதந்தியாக பரவுவதற்கு முற்றுப்புள்ளி வைத்து மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மேற்கொண்டு அதிகமாகாமல் இருக்க என் கடிதத்தின் செய்தியினை மாநில முதல்வர் அவர்களின் பார்வைக்கு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாரா தமிழக அரசு தலைமைச் செயலாளர். நான் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு வேண்டியும் தமிழக முதல்வர் பாதுகாப்பு வேண்டியும் சுட்டிக்காட்டி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு 3/10/2016 கடிதத்திற்கு தமிழக அரசு தலைமைச் செயலாளர் என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் அன்றைய நாளில் மருத்துவமனையில் சுயநினைவோடு இருந்தார் என்றால் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் தமிழக முதல்வரிடம் அவர் உடல்நிலை குறித்த யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அன்பதையும் கட்சியின் நிறுவனர் தலைவர் வேண்டுகோள் வைத்து எழுதப்பட்ட 3/10/2016 கடிதத்தை அவரது நேரடி பார்வைக்கு கொண்டு சென்றாரா? அதற்காக மேற்கொண்ட பணிகள் என்ன? இது குறித்து தெளிவுபடுத்த மீடியாக்களுக்கு தலைமைச் செயலாளர் செய்து வழங்கினாரா? ஒரு முதல்வரின் உடல்நிலை குறித்து ஒரு அரசியல் கட்சியால் கொண்டு வரப்படுகிற விஷயம் தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு முதல்வரின் கடமை என்ற அடிப்படையில் முக்கியத்துவத்தை புரிய வைத்து மீடியாக்கள் முன் முதல்வர் ஜெயலலிதா யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க காட்சி தந்து பேச வைக்க தமிழக அரசு தலைமைச் செயலாளர் ஏன் முயற்சி எடுக்கவில்லை? முதல்வர் உடல்நிலை குறித்து மக்கள் எழுப்புகிற சந்தேகங்களை வதந்தி பரப்பியவர்கள் என்று கைது செய்ய உத்தரவு பிறப்பித்த தமிழக அரசு தலைமைச் செயலாளர் அவர்கள் அது வதந்தி என்றால் அந்த வதந்திகளுக்கும் சந்தேகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற அளவில் ஒரு நடவடிக்கை கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவரது போயஸ் கார்டன் வேதா இல்லத்திலிருந்து தொடங்கி 22/9/2016 முதல் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அவர்கள் மரணம் என்று அறிவிக்கப்பட்ட 15/12/2016 வரை தமிழக அரசு தலைமைச் செயலாளரால் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்பது என்று முழுமையாக தலைமைச் செயலாளர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அரசின் நிர்வாக மையமாக இருந்து அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முடிவு எடுக்கக்கூடிய தன்மையும் செயல்படுத்தும் தன்மையும் முழுக்க தலைமைச் செயலாளரின் அடிப்படையில் இருக்கிற போது முதல்வரோடு நிழலாக நிர்வாக ரீதியில் செயல்படும் தலைமைச் செயலாளர் நிர்வாக ரீதியில் நடவடிக்கை எடுப்பதும் மாநில நிர்வாக தலைமையான மேதகு ஆளுநருக்கு செய்தி கொடுப்பதும் காவல்துறை மூலம் சட்டம் ஒழுங்கு அமல்படுத்த உத்தரவு பிறப்பிப்பதும் என்று அனைத்து அரசு நிர்வாக மட்டங்களும் இவர் தலைமைச் செயலாளர் என்று ஒருவரிடம் இருக்கிற போது முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை விவகாரத்தில் முடிவெடுக்கிற தன்மையும் செய்தி வெளியிடுகிற தன்மையும் என்று எல்லாமே ஒருவரே வைத்திருக்கிற நிலையில் ஏன் வெளிப்படைத்தன்மையில் நிர்வாகத்தை தமிழக அரசு தலைமைச் செயலாளர் நடத்தவில்லை? ஏன் நம்பகத்தன்மையோடு அவர் நடக்கவில்லை? மக்களின் சந்தேகங்களுக்கும் யூகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்காமல் அந்த சந்தேகங்களை யூகங்களை தொடரவிட்டு வதந்தி பரப்பியவர்கள் என்று மக்கள் மீது நடவடிக்கை ஏன் எடுத்தார்? ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வருவதாக சொல்கிற மருத்துவர்களும் மருத்துவமனையும் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்கிற போது முதல்வர் வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒரு தனிநபர் நிலையில் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு மாநில முதல்வரின் மரணம் திட்டமிட்டு நடந்திருக்கிறது. இது படுகொலையாகவே இருந்திருக்கிறது. ஒரு தனிநபரால் நடைபெற்றிருக்கிறது. இதில் மக்கள் பிரதிநிதிகள் பங்களிப்பும் இருந்திருக்கிறது என்பதை நான் இங்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய தடயத்தை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கான அத்தனை நவீன தொழில்நுட்ப சாதன வழிமுறைகள், அறிவியல் நுட்ப கூறுகள், அறிவுசார் வழிகாட்டுதல்கள் எல்லாம் விதிமுறைகளாக வகுத்து வைத்திருக்கிற நம் புலனாய்வுத்துறை நுண்ணறிவு பிரிவு என நிர்வாகம், காவல்துறையில் நீதித்துறை கொண்டிருக்கிற வடிவமைப்பு ஒரு மாபெரும் குற்றத்தை கண்டுபிடிப்பதில் தம் பணியை முழுமையாக நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எனக்கு ஆணையத்திடம் இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த நம்பிக்கையில்தான் இன்று 16/11/2014 இந்த விசாரணை கமிஷன் முன் நான் ஆஜராகிறேன். இன்று என் வருகையை பதிவு செய்துள்ளேன். என் முன்வைப்புகளை வாக்குமூலமாக எனது சுய ஒப்புதல் வாக்குமூலமாக உறுதிமொழி பத்திர வடிவில் இங்கு மறைந்த தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா என்கிற பெண்மணியின் மரணம் குறித்து விசாரிப்பதற்காக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையம் முன்பு எனது தெரிவிப்புகளை எழுத்துப்பூர்வமாக எனது மனப்பூர்வமான ஒப்புதலுடன் இங்கு வைக்கிறேன். நான் இங்கு முன்வைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வரிகளும் ஒரு மரணத்தின் மர்மத்திரையை விளக்குகிற உண்மையை கண்டறிய வைக்கிற காரணிகளாகவே நான் முன்வைத்திருக்கிறேன்.
விசாரணை அடிப்படையில் அவரவர்கள் விசாரிக்கப்படும் போது அவரவர்கள் பங்களிப்பு தெரிந்துவிடும் என்ற அடிப்படையில் விசாரணை தன்மை முடிவு பெறும், நிறைவு பெறும் என்பதை நான் இங்கு பதிவு செய். ஒரு வாய்மொழி வாக்குமூலங்களை விட ஒரு எழுத்துப்பூர்வமான வாக்குமூலங்கள் தான் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு வெளியிட்டதாக கருத முடியும் என்ற அடிப்படையில் எனது ஒப்புதல் வாக்குமூலத்தை இங்கு முன்வைக்கிறேன். ஒரு மாநில முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணையில் நான் விசாரணையான முன்பு நான் முன்வைப்பவை ஒரு நீண்ட நெடிய பக்கங்களை கொண்டதாக நான் ஒருபொழுதும் நினைக்கவில்லை. முழுக்க முழுக்க ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் நமது தேச நலன் பாதுகாப்பு, மக்கள் நலன் பாதுகாப்பு சார்ந்து அமைந்திருப்பதால் இங்கு நான் முன்வைப்பவை அனைத்தும் நான் முன்வைக்கிற ஆவணக்கோப்புகளின் அடிப்படையிலானது என்பதும் உண்மையை வெளிக்கொணர்வதற்கான காரணிகள் என்பதும் தான் எனது மனப்பூர்வமான ஒப்புதலாக இந்த விசாரணை ஆணையம் முன்பு வாக்குமூலமாக பத்திரமாக உறுதிமொழியை வைக்கிறேன். ஒரு நாட்டின் இறையாண்மை நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அம்சங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இது மக்களின் கட்டுக்கோப்பு ஜனநாயக முறை சிதைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உலகில் பல்வேறு நாடுகளில் உள்ள அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவுகளில் சிறப்பு அம்சம் வாய்ந்த பிரிவுகள் உள்ளடக்கி அதனை நமது பாரத நாட்டிற்கு உரித்தான வகையில் வடிவமைத்து மக்களின் உரிமை பாதுகாப்பு, கடமை, பொறுப்பு, மக்கள் நிலையிலும் அரசு நிலையிலும் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை என்று மக்கள் பிரதிநிதிகளையும் முறையாக அரசு அதிகாரிகளையும் கொண்டு ஒரு அரசு மக்கள் நிலையில் சிறப்பாக செயல்படுவதற்குரிய அத்தனை சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சட்ட வல்லுநர்களின் துணை கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்ட வல்லுநரால் இந்திய மக்களின் நலன் சார்ந்து அமைக்கப்பட்டது. நீண்ட நாட்கள், நீண்ட காலம், நீண்டதொரு காலம் பல்வேறு ஆட்சியாளர்கள் பல்வேறு ஆட்சி முறைகளால் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய தேசத்தில் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு மக்களுக்கு உரிமைகள் எல்லா வகையிலும் முரண்பட்டு பறிகொடுத்து போய்விடக்கூடாது என்பதற்காக நீண்டதொரு அரசியலமைப்பு சட்டமாக இருந்தாலும் மக்கள் நலன், நாட்டின் நலன், பாதுகாப்பு முக்கிய அம்சங்களாக கருதி நாட்டின் இறையாண்மை இப்படி இருந்தால்தான் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று அடையாளப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருக்கிற நமது இந்திய தேசத்தில் குற்றங்கள், கொலைகள் என்று அசம்பாவிதங்கள் நடைபெறுகிற நேரத்தில் முறையான நடவடிக்கைகள் மூலம் அரசு மக்கள் நம்பிக்கையை பெற்று வந்திருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் பிரதிநிதிகள், அரசியல் தலைவர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்கள் என்று இவர்களுக்கு ஏற்படுகிற அரசியல் படுகொலைகள் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இங்கு தனிநபர் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அடிப்படையில் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. பல மரணங்கள் இன்று வரை நம் நாட்டில் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. சில மரணங்களில் துப்பு துளக்கப்பட்டு சிறப்பான விசாரணை தன்மை மூலம் உண்மை கண்டறியப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் சிலவற்றில் தனிநபர் நிலையில் இருப்பவர்கள் மட்டும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் இருப்பவர்கள் தப்பியிருக்கிறார்கள். ஒரு விசாரணை கமிஷன் அறிக்கையில் பகிரங்கமாக சுட்டிக்காட்டப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் தப்பியிருக்கிறார்கள். இவையெல்லாம் தொடர் நிகழ்வுகளாக இருந்து வரக்கூடிய நம் நாட்டில் இப்போது தமிழகத்தில் ஜெயலலிதா மரணம் இப்படி நிகழ்ந்திருக்கிறது. ஜெயலலிதா அவர்களின் போயஸ் கார்டன் இல்லத்தில் ஜெயலலிதா உடல்நிலை சிகிச்சை என்று மேல் சிகிச்சை என்று சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பாக அவர் சார்ந்த கட்சி, மாநில நிர்வாகிகளுக்கும் மற்ற கட்சி முக்கியஸ்தர்களுக்கும் மாநில நிர்வாக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்குமாக யாரிடமெல்லாம் இந்த தகவல்கள் போயஸ் கார்டன் வேதா இல்லத்திலிருந்து தெரியப்படுத்தியது. பரிமாறிக்கொண்ட தகவல்கள் என்ன? இந்த தகவல் பரிமாற்ற பணி போயஸ் கார்டன் வேதா இல்லத்தில் மேற்கொண்டது யார்? ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் போயஸ் கார்டன் இல்லத்திலும் மருத்துவமனையிலும் இருந்த மாநில கட்சி நிர்வாகிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் கட்சி பிரமுகர்களும் என்று உடனிருந்தவர்கள் யார்? ஜெயலலிதா உடல்நிலை குறித்த தகவல்கள் எந்த தேதியில் எந்த நேரத்தில் யார் யாருக்கு தெரிவிக்கப்பட்டது? போயஸ் கார்டன் வேதா இல்லத்தில் ஜெயலலிதாவுக்கு உதவியாகவும் வீட்டின் பராமரிப்பு பணியிலும் வீட்டின் காவலிலும் அவருக்கு பாதுகாப்பில் இருந்த அவரது ஆட்கள் என்று இவர்கள் எல்லாம் போயஸ் கார்டனிலிருந்து அவர்கள் பணியிலிருந்து எப்போது விடுவிக்கப்பட்டார்கள்? அப்படி விடுவிக்கப்பட்டவர்கள் யார் யார்? ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கப்பட்ட செட்பிரிவு பாதுகாப்பு எப்போது திரும்ப பெறப்பட்டது? அப்போதைய அவரது உடல்நிலை தன்மை எப்படி இருந்தது? எந்த சூழ்நிலைகளுக்காக அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள்? ஊடகங்களுக்கு செய்திகள் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த செய்திகளும் அவர் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்திகளும் எப்போது ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது? ஜெயலலிதா உடல்நிலை குறித்து யார் மூலம் இந்த செய்திகள் வெளியே கொண்டு செல்லப்பட்டது? அன்றாட முதல் பக்க தலைப்புச் செய்திகள் பத்திரிகைகள் நிர்ணயம் செய்து முடிவு செய்து தீர்மானிக்கும் அன்றைய நாளில் தலைப்பு செய்தியாக முதல் பக்க செய்தியாக எத்தனை மணிக்கு பத்திரிகை முதலாளிகள் அதை உறுதிப்படுத்தினார்கள்? இதனை தகவல் அறிக்கையாக வெளியிட்டது யார்? களப்பணி நிருபர்கள் அளித்து வந்த மீடியா செய்திகளுக்கு பத்திரிகை ஊடக முதலாளிகள் பங்களிப்பு செய்தார்களா? ஜெயலலிதா உடல்நிலை குறித்து எல்லா செய்திகளும் போயஸ் தோட்ட வேதா இல்லம் முதல் சென்னை அப்போலோ மருத்துவமனை வரை ஜெயலலிதா மரண செய்தி அறிவிப்பு வெளியாகும் நாள் வரை ஒரு செய்தியை வெளியிடுவதில் இதே நடைமுறையை தான் பின்பற்றப்பட்டதா? ஜெயலலிதா உடல்நிலை குறித்து ஒவ்வொரு செய்தியும் முரண்பட்டதாக இருந்து கொண்டிருப்பதை தெரிந்து கொண்ட ஊடகங்கள் செய்தி வெளியிடுதலில் கூட்டாக செயல்பட்டார்களா? சம்பந்தப்பட்ட அவைகளில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று கூறிக்கொண்டு கூச்சல் அமளியில் ஈடுபட்டு மக்கள் பிரதிநிதிகளுக்கான கடமையை அரசியல் கட்சியான திமுக புறக்கணிக்கிற நிலையையும் காண முடிகிறது.
சம்பந்தப்பட்ட அவைகளில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த வாதங்கள் எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பு திமுக உருவாக்கி கொண்டதாகவும் தெரியவில்லை. அப்படி திமுக வாதங்களை முன்வைத்து சபாநாயகரால் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் எந்த ஒரு விஷயமும் தெரியவில்லை. மாநில பிரதான கட்சியான திமுகவும் தேசிய பிரதான கட்சியான காங்கிரசும் ஜெயலலிதா விஷயத்தில் அரசியலும் கடந்த ஒரு முதல்வர் நிலையில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து மக்களிடம் எழுந்த சந்தேகத்தை மத்திய அரசுக்கு உடனடியாக தெரியப்படுத்தியிருக்க வேண்டும். மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட கட்சிகள் என்ற முறையில் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த சந்தேகத்தை மத்திய அரசுக்கு கொண்டு செல்லாதது ஏன்? அதிமுக ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து அவரது கட்சி சார்பான முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை விஷயத்தில் ஏற்பட்ட ஐயப்பாட்டை மாநில அரசு தெளிவுபடுத்தாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கோ பாரத பிரதமர் அவர்களுக்கோ மக்களிடம் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த ஐயப்பாட்டை முன்வைத்து மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை திமுகவும் காங்கிரசும் கொண்டு செல்லாதது ஏன் என்பது எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஒரு மாநில முதல்வர் நிலையில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விஷயத்தில் அன்பதம் கட்சி நிறுவனர் தலைவர் என்கிற நிலையில் 3/10/2016 அன்று முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் முதல்வர் உடல்நிலை குறித்து உண்மைத்தன்மையை அவரை வெளிப்படுத்துகிற நிலையில்தான் அவர் உடல்நிலை குறித்து வெளியில் எழுதிய யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று தெரிவித்து எழுதப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் ஆட்சியாளர்கள் நிலையிலும் ஆளுங்கட்சி அதிமுக கட்சி மக்கள் பிரதிநிதிகள் நிலையிலிருந்தும் தமிழக அரசு தலைமைச் செயலாளர், ஆளுநர், மாநில காவல்துறை, உள்துறை என்று கூட்டு ஆலோசனை கமிட்டி அமைக்கப்பட்டு மக்களிடம் தெளிவுபடுத்தாத நிலையில் விளக்கமளிக்காத நிலையில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த சர்ச்சை மர்மம் இருந்து வந்தது என்ற யூகங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தியதற்கு நிர்வாகத்துறையிலும் சட்டமன்றத் துறையிலும் இருந்த ஆளுங்கட்சியும் மாநில ஆளுநரும் தலைமைச் செயலாளரும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புக்கு உட்படுத்த வேண்டிய தன்மையில் இருந்து வருவதை காண முடிகிறது. இதன் அடிப்படையில் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை என்று அனுமதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் மாநில ஆளுநர் தமிழகத்தில் தற்காலிக ஆளுநராக கூடுதல் பொறுப்பில் மட்டுமே இருந்து வரக்கூடிய நிலையில் அவர் வேறு மாநிலத்தில் ஆளுநராக பதவி வைத்திருக்கிற நிலையில் கூடுதல் பொறுப்பாக தமிழகத்தில் கவனித்து வந்த நிலையில் சிரத்தையாக தமிழகத்தில் செயல்பட்டாரா? தமிழக மாநில ஆளுநர் அவர்கள் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து தமிழகத்தில் நிலவுகிற சர்ச்சை மக்களிடம் பரவி வருகிற செய்திகளின் அடிப்படையில் மாநில சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து குறிப்பிட்டு தன் கூடுதல் பொறுப்பினால் தமிழகத்தில் முழு பொறுப்பில் தான் செயல்பட முடியவில்லை என்று மத்திய உள்துறை செயலாளருக்கு அறிக்கை கடிதம் மூலம் தெரியப்படுத்தினாரா? மருத்துவமனையில் உடல்நிலை சிகிச்சை என்று அனுமதிக்கப்பட்ட முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 75 நாட்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் இருந்தபோது அந்த நாட்கள் முழுவதும் தமிழகத்திலேயே தான் மாநில நிர்வாகத்தை நிலவரங்களை கவனித்துக் கொண்டு இருந்தாரா? அப்போது எத்தனை முறை மருத்துவமனை சென்று நேரில் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை குறித்து அறிய சந்தித்தார், நலம் விசாரித்தாரா? மேதக ஆளுநர் மாநில நிர்வாகம் குறித்து ஜெயலலிதாவிடம் பேசினாரா? மருத்துவமனையில் ஜெயலலிதா உணவு, மருந்து, மாத்திரைகள் உட்கொள்வது குறித்து எடுத்து வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து மேதக ஆளுநர் மனநிறைவு அடைந்தாரா? ஜெயலலிதா அவர்கள் தான் எடுத்துக்கொள்ளும் சிகிச்சை குறித்து மனநிறைவு தெரிவித்தாரா என்பது உள்ளிட்ட விஷயங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். முதல்வர் ஜெயலலிதா ஒரு மாநில முதல்வர் உடல்நிலை தொடர்பான மருத்துவ பணிகளை கண்காணிக்க, நிர்வகிக்க ஒரு பொறுப்பு நிலை ஆளுநர் என்ற முறையில் இயலாமல் இருக்கிறது என்று மேதக ஆளுநர் உணர்ந்தாரா? தமிழகத்தில் தமிழக ஆளுநர் பொறுப்பில் தான் முழுமையாக செயல்பட முடியவில்லை என்று மத்திய உள்துறைக்கும் அமைச்சருக்கும் கொண்டு சென்று தமிழகத்திற்கென்று ஒரு ஆளுநர் நிரந்தரமாக நியமிக்கப்பட வேண்டிய அசாதாரணமான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது என்று மேதகு ஆளுநர் உணர்ந்தாரா என்பதை வெளிப்படுத்தினாரா? புதிய ஆளுநர் நிரந்தரமாக நியமிக்கப்படுவதற்கான தேவை, அவசியத்தை மத்திய அரசுக்கு கொண்டு சென்று ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? ஒரு மாநில முதல்வர் உடல்நிலை குறித்து மக்களிடம் எழுகிற சர்ச்சை அடிப்படையில் மக்கள் பிரதிநிதிகள் அமைதி காக்கிற இந்த விஷயத்தில் அதிகாரிகள் இதை தெளிவுபடுத்தாத தன்மை, இயலாத தன்மை, மௌனம் காக்கிற தன்மை என்று இருந்து கொண்டு வெளிப்படைத்தன்மை இல்லாத அரசை நடத்த வேண்டிய நிலையில் தமிழகத்தில் நிலவி வருகிற சூழ்நிலைகளை மேதகு ஆளுநர் நன்கு புரிந்து கொண்டாரா? இந்த அசாதாரணமான சூழ்நிலையை மேற்தங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு கொண்டு சென்றாரா? தேசம், மக்கள் என்ற கண்ணோட்டத்தில் ஒரு ஜனநாயக நெறிமுறை மிக்க நமது இந்திய தேசத்தில் ஒரு மாநில முதல்வர் மரணம், மக்கள் பிரதிநிதி மரணம், ஜெயலலிதா என்கிற பெண்மணியின் மரணம் மர்மம் என்ற அடிப்படையில் விசாரணைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஏற்கனவே பாரத பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழகத்திற்கு வந்தபோது பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்தவர் படுகொலை செய்யப்பட்டார். அப்போது மத்திய அரசால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இல்லை, அதை மாநில அரசு சரியாக கையாளவில்லை என்ற அடிப்படையில் அப்போதைய திமுக ஆட்சி தமிழகத்தில் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அப்போது திரு மு கருணாநிதி அவர்கள் திமுக கட்சியின் சார்பாக ஆட்சியில் தமிழகத்தில் முதல்வராக இருந்தார். இந்த நிலையில் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதால் அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷனில் ஜெயின் கமிஷன் அறிக்கையில் கட்சி நிலைகளை கடந்து நாட்டின் பிரதமர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்தபோது தமிழக மாநில அரசு கையாண்ட சட்டம் ஒழுங்கு நிலையில் திருப்தி இல்லை என்ற அறிக்கை சமர்ப்பித்தது. அதே நேரத்தில் பொதுக்கூட்டம் நடந்த இடத்தில் பாரத பிரதமர் நிலையில் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் மட்டும்
மக்கள் பிரதிநிதி நிலையில் கட்சி நிலையில் தனி ஆளாக பாதிக்கப்பட்ட நிலவரம் விசாரணை கமிஷனுக்கு ஏற்படுத்திய சந்தேகமும் அதில் விசாரணை தன்மையின் முக்கியத்துவத்தை மத்திய அரசு உணர்ந்தது. விசாரணை கமிஷனும் ஒரு அரசு நிலையில் சமர்ப்பிக்க வேண்டிய அறிக்கையில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்தது. அப்படி திரு ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமானவர்கள் என்ற நிலையில் மாநில அளவில் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் விசாரணை கமிஷன் தன் பொறுப்புணர்வை உணர்ந்து இதுபோன்ற வன்முறை தீவிரவாத பயங்கரவாதத்திற்கு ஒப்பான அசம்பாவிதங்கள் நிலையில் விசாரணை தன்மையில் வெளியிடுகிற அறிக்கையில் வெளிப்படைத்தன்மை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். உண்மை நிலை வெளிக்கொணர வேண்டும். நாட்டுக்கும் மக்களுக்கும் அரசுக்கும் மட்டும் விசாரணை கமிஷன் செயல்பட்டால் போதும் என்ற கண்ணோட்டத்தில் எந்த ஒரு ஒளிமுறைவும் இல்லாது இந்த ராஜீவ்காந்தி படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் இருந்தாலும் குற்றவாளிகள் என்று உறுதி செய்வதற்கான முகாந்திரங்கள் அடிப்படையில் வெளிப்படையாக தன் அறிக்கையை திரு ராஜீவ்காந்தி அவர்களின் படுகொலையை விசாரித்த திரு ஜெயின் அவர்கள் தன் விசாரணை அறிக்கையில் ஒரு தெளிவுபடுத்துதலாக தன் விசாரணை கமிஷன் அறிக்கையினை சமர்ப்பித்தார். இப்போது தமிழக முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணம் குறித்து சர்ச்சைகள் நிகழ்ந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் ஒரு தனிநபராகவும் அன்பதம் கட்சியின் நிறுவனர் தலைவராகவும் இருந்து வருகிற நான் என் சார்பான தொடர்புடைய ஆவணங்களை விசாரணை கமிஷன் முன் வைத்து முன்வைக்கப்படும் ஒவ்வொரு கேள்வியும் விசாரணைக்கு உகந்ததாக அமைந்து அதற்குரிய விவரமும் என் சார்பு ஒப்புதல் வாக்குமூலமாக முன்வைத்து எனது இந்த சத்திய பிரமாண உறுதிமொழி பத்திரத்தில் என் எழுத்துப்பூர்வமான மனப்பூர்வமான ஒப்புதலோடு அதை விசாரணை ஆணையம் முன் வைத்திருக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மரணம் இயற்கையானது என்று உறுதிப்படுத்த முடியாது. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக 75 நாட்கள் நடைபெற்ற நிகழ்வுகளில் வெளிப்படைத்தன்மை இல்லை. இங்கு ஜெயலலிதாவின் மரணம் அவரது போயஸ் கார்டன் வேதா இல்லத்தில் அவரது வீட்டில் நிகழ்ந்ததா அல்லது சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு பலனின்றி மரணமடைந்தாரா என்ற இருதரப்பு கேள்விகளை மட்டும்தான் இந்த விசாரணை ஆணையம் முன் இருக்கிறது. முதல்வர் நிலையில் இருந்த ஜெயலலிதாவின் உடல்நிலையில் மேற்கொண்ட சிகிச்சை முறை குறித்தும் மரண செய்தி வெளிவந்த நாட்களில் கூட எங்குமே அரசு தரப்பிலும் அதிகாரிகள் நிலையிலும் மக்கள் பிரதிநிதிகள் நிலையிலும் மூடுமந்திரமின்றி வெளிப்படையான செயல்பாடுகள் வெளிப்படையான செய்திகள் என்று எதுவும் அமைந்ததாக தென்படவில்லை. மக்களிடத்தில் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து எழுப்பப்பட்ட எந்த சந்தேகத்திற்கும் விளக்கமளிக்க ஜெயலலிதா அவர்கள் சார்ந்த கட்சி கூட பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை. அதே நேரத்தில் ஆளுங்கட்சி நிலையில் இருந்த மக்கள் பிரதிநிதிகளும் இதை தெளிவுபடுத்தவில்லை. தலைமை பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் நிலையிலும் ஒரு தெளிவு இல்லை. இன்னொரு புறம் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து திமுக மாநில சட்டமன்றத்திலும் பாராளுமன்ற இரு அவைகளிலும் ஒரு எதிர்க்கட்சியாக தன் கடமையை இதுவரை சரியாக செய்யவில்லை. தமிழக முதல்வர் ஜெயலலிதா மருத்துவ சிகிச்சை நிலையில் அவரது உடல்நிலை குறித்து மக்களிடத்தில் எழும் ஐயப்பாடுகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அவைகளில் அழுத்தம் கொடுத்து மேல் நடவடிக்கைக்கு உகந்ததாக அரசு தெளிவுபடுத்துவதற்கான முகாந்திரம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அதற்குரிய விஷயங்களை திமுக எடுத்து வைக்கவில்லை. சாதாரணமாக அவை கூடுகிற காலகட்டங்களில் கூட எதிர்க்கட்சிகளான திமுக மக்கள் பிரச்சனைகளை பொது பிரச்சனைகளில் வாதங்களை முன்வைக்காமல் ஆளுங்கட்சி தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்குத்தான் எதிர்க்கட்சிகள் தேவை. ஆனால் ஆளுங்கட்சிகள் செய்கிற தவறுகளுக்கு உடந்தையாக இருந்து செயல்படும் போது எதிர்க்கட்சிகளே தேவையில்லை என்று ஜனநாயகத்தில் மக்கள் நினைக்கிற அளவிற்கு கொண்டு சென்றிருக்கிறது. ஒரு மாநில முதல்வரான ஜெயலலிதா மரண விஷயத்தில் அதிகாரிகள் நிலையில் ஒரு அரசாக ஆளுங்கட்சிகளின் திட்ட செயல்பாடுகளை அரசு கொள்கை முடிவுகளையும் ஆளுங்கட்சிக்கு திட்ட வரையறை செய்வதும் கொள்கை முடிவுகளை வரையறை செய்து கொள்வதுமாக நிர்வாக ரீதியில் செய்கிற அதே நேரத்தில் தார்மீக ரீதியில் நிர்வாகம் மூலம் மக்களுக்கு நம்பகத்தன்மையோடு செயல்பட்டு அரசின் மீது நம்பகத்தன்மையை ஏற்படுத்த வேண்டிய அதிகாரிகள் இந்த விஷயத்தில் தவறவிட்டு இருக்கிறார்கள். இங்கு எல்லாம் ஒரு சேர ஜனநாயகத்தில் மக்கள் அவநம்பிக்கையின் உச்சத்திற்கு செல்வதற்கு அதிகாரிகளே காரணமாக இருந்ததுடன் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை தாத்பரியத்தையே சிதைவுபடுத்தும் செயல்பாட்டை செயல்படுத்தி காட்டிவிட்டார்கள். இனி இதை உணர்ந்து சரி செய்ய வேண்டியது சரி செய்து கொடுக்க வேண்டியது விசாரணை ஆணையமும் நீதிமன்றமும் தான். ஜனநாயகத்தில் சட்டமன்றமும் நிர்வாகத்துறையும் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குகிற போது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீதிமன்ற மேலாண்மை மூலம் நாடு மக்கள் என்ற அடிப்படையில் நலன் பாதுகாப்பையும் நாட்டின் இறையாண்மையையும் கருதி மக்களின் நம்பிக்கையை உறுதி செய்ய வேண்டியது நீதிமன்றம்தான். இதை இந்த விசாரணை ஆணையம் மூலம் நீதிமன்றத்துக்கு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவான பங்களிப்புக்கு அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். ஒரு அரசு நிர்வாகம் மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரிகள் மக்கள் நலப் பணிகளில் இணைந்து செயலாற்றுதல் ஒரு சீரிய ஆட்சிக்கு வழிவகுக்கிறது. நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு விஷயங்களில் இவர்கள் இணைந்து செயலாற்றுவது ஒரு சீரிய நிர்வாகத்தின் அங்கமாக திகழ்கிறது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் சார்ந்த விஷயங்களோடு தொடர்புடையவர்கள் என்ற அடிப்படையில் அரசியல் சூழல்களும் அதில் கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது. இங்கு அரசியல் சூழல்களும் சம்பந்தப்பட்டவர்களின் அரசியல் நடவடிக்கைகளும் தான் ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள உண்மைகளை கண்டறிவதற்கான விஷயமாக இருக்கிறது. இதில் அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் என்று வேறுபடுத்தி காட்டுவதற்கான எந்த சூழலும் அடிப்படை விஷயமும் இல்லை. ஒரு விசாரணை என்று வருகிற போது தொடர்புள்ளவர்கள் தொடர்புள்ளாதவர்கள் என்று பிரித்து பார்ப்பது இல்லை. அவரவர்களுக்கு தெரிந்த செய்திகள் உண்மைத்தன்மையை வெளிக்கொணரும் என்ற அடிப்படையில் தான் ஒரு விசாரணை அணுகுமுறையின் தன்மை இருக்கும்.
அந்த அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்களின் அரசியல் நடவடிக்கைகளும் அரசியல் சூழல்களும் தான் ஜெயலலிதா மரணத்தில் சம்பந்தப்பட்டவர்களின் நடவடிக்கைகள் தன்மைகளில் அமைகிற அவர்களின் செயல்பாடுகளின் அடிப்படையாக கொண்டு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட இந்த விசாரணை ஆணையத்தின் முன்பு நான் இங்கு வருகை புரிந்து எனது சத்தியப்பிரமாண ஒப்புதல் வாக்குமூல உறுதிமொழி பத்திரத்தை முன்வைப்பது கூட ஜெயலலிதா என்கிற ஒரு மாநில முதல்வரின் மரணம் குறித்து எழுந்துள்ள சந்தேகத்தின் அடிப்படையில் எனது உண்மைத்தன்மைகள் என்று இந்த விசாரணை ஆணையம் முன்பு நான் கொண்டு வருபவைகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற நிலையில், விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிற நிலையில் முதல்வரின் மரணம் மர்மம் என்று வெளிப்பட்டு உண்மைத்தன்மை வெளிப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயலலிதா மரணத்திற்கு காரணமான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதும், அதே நேரத்தில் மாநில முதல்வர் நிலையில் இருந்தவர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் அரசு நிர்வாகம் கடைபிடிக்கவில்லை. மக்களிடம் அரசு தரப்பிலிருந்து நம்பிக்கையை பிரதிபலிப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விஷயத்தில் நடந்து கொள்ளவில்லை. வெளிப்படைத்தன்மை இல்லாத நிலையில் அங்கு உண்மைத்தன்மை என்ன என்ற கேள்வி எழுவதற்கு காரணமாக அரசு நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. உண்மைத்தன்மை இது என்று கூற இயலாத இக்கட்டான நிலை, ஒரு தர்ம சங்கடமான சிக்கல் அங்கு எழுந்திருக்கிறது என்ற ஐயப்பாட்டை மறுப்பதற்கு யாரும் முடியாது. ஒரு விஷயத்தை மூடி மறைக்க வேண்டும், உண்மைத்தன்மை வெளிப்பட்டுவிடக்கூடாது என்று அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் ரகசியம் காத்ததன் விளைவு என்ன? முதல்வர் உடல்நிலையில் என்ன நிகழ்ந்தது என்கிற கேள்வியை மக்களிடம் உருவாக்கியிருக்கிறது. ஜனநாயக நாட்டில் மக்களின் பங்களிப்பில் தான் ஒரு அரசு இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் கொண்டு சட்டம் இயற்றப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு ஆட்சியை மக்கள் பிரதிநிதிகள் தீர்மானிக்க முடிவெடுக்க அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிற நிலை இருக்கிறது. தேர்தல் பங்களிப்பில் வாக்காளரும் வேட்பாளரும் இருதரப்பிலான நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதிகள் இங்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் நிலையிலிருந்து செயல்பட்ட தமிழக முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து மக்கள் ஐயப்பாடு கிளப்பிய நிலையில் ஆளுங்கட்சி நிலையிலிருந்து வெளிப்பட்ட கருத்துக்கள், அரசு நிர்வாகத்தால் எடுக்கப்பட்ட முடிவுகள், வெளியிட்ட செய்திகளில் வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு மூடு மந்திரம் இருந்து வந்தது. மக்களிடம் மாநில முதல்வரின் உடல்நிலை குறித்து அறிக்கைகளும் செய்திகளும் மட்டுமே கசிய விட்டு ஆளுங்கட்சி அதிமுக கட்சி மக்களின் பிரதிநிதிகள், அரசு நிர்வாகம் மாநில முதல்வர் சம்பந்தப்பட்ட உடல்நிலை சுகவீனத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிற, மருத்துவ சிகிச்சை அளிப்பதாக சொல்லப்படுகிற மாநில முதல்வரை சிகிச்சைக்காக அனுமதி என்று செய்தி வெளிவந்த நாளிலிருந்து மாநில முதல்வர் அதிகாரப்பூர்வமாக இருந்ததாக அரசு தரப்பில் உறுதிப்படுத்தி மக்களிடம் மரண செய்தி கொண்டு வருகிற வரையில் அவரை மாநில முதல்வரை மக்களிடம் முகத்தை கூட காட்டாமல் அவர் நிலை குறித்து அவரே தெரிவிக்கவும் வாய்ப்பளிக்கவில்லை. அதே நேரத்தில் ஊடகங்களில் ஒவ்வொரு நாளும் ஜெயலலிதா மருத்துவ சிகிச்சை நிலை குறித்தும் அவர் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார் என்றும், முதல்வர் ஜெயலலிதா சாப்பிட்டதாகவும், சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் படிவத்தில் பொதுச் செயலாளர் என்ற முறையில் கை நாட்டிட்டதாகவும், தேர்தல் அறிக்கை கடித வடிவில் தயாரித்து அளித்ததாகவும், சிகிச்சையில் உடனிருந்த துணையாக இருந்த செவிலியரை குசலம் விசாரித்ததாகவும், மேதக ஆளுநரிடம் கை கட்டை விரல் காட்டி கை தூக்கி இயல்பாக இருப்பதாக கூறுகிற செய்திகளெல்லாம் ஊடகங்களில் வெளிவருகிறதே தவிர, அவருடன் இருந்து அவரது உடல்நிலை குறித்து விசாரிக்க வந்தவரிடமெல்லாம் முதல்வர் உடல்நலம் பெற்று வீடு திரும்பி விடுவார் என்று சிகிச்சை நல்ல முறையில் அளிக்கப்படுகிறது என்று கூறியவர்கள் எல்லாம் நான் பார்க்கவில்லை, நீ பார்த்தாயா என்று ஒருவருக்கொருவர் ஜெயலலிதா சிகிச்சையில் இருந்தது என்பதை நான் பார்க்கவில்லை என்று மக்களிடம் மக்கள் பிரதிநிதிகளே வாக்குமூலங்கள் இப்போது அளித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆளுங்கட்சியாக முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை சுகவீனம் என்று மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த செய்திகளால் மக்கள் நம்பிக்கையின்மையினை வெளிப்படுத்தி மாநில முதல்வரின் உடல்நிலை குறித்து சந்தேகம் மக்களால் எழுப்பப்பட்ட நிலையில் ஆளுங்கட்சி அதிமுக தரப்பிலிருந்து மக்களிடம் மாநில முதல்வரின் உடல்நிலை குறித்து தெளிவுபடுத்தவோ, சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை என்றிருக்கும் மாநில முதல்வரை மக்கள் முன் கொண்டு வந்து காட்டுவதற்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்பட்டதாக, இது குறித்து எந்த ஒரு விஷயமும் முயற்சியும் ஆளுங்கட்சியாலும் அரசு நிர்வாகத்தாலும் மேற்கொள்ளப்பட்டதாக அப்படி ஒரு செய்தி வந்ததாகவும் தெரியவில்லை. ஜெயலலிதா உடல்நிலை குறித்து ரகசியம் காக்கும் நடவடிக்கையில் மட்டுமே மும்பூரமாக இருந்து செயல்பட்ட நடவடிக்கைகள் தென்பட்டன. உடல்நிலை குறித்து ஐயப்பாடு எழுப்பிய மக்களின் மீது வதந்தி பரப்பியதாக ஆளுங்கட்சி அதிமுக தரப்பிலிருந்து காவல்துறையால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றங்களில் கூட சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதே தவிர, உடல்நிலை குறித்து ஐயப்பாட்டில் இருக்கும் மாநில முதல்வர் ஜெயலலிதா அவர்களை மக்களிடம் கண்முன் காட்ட தெளிவுபடுத்த எந்த ஒரு அறிவுறுத்தலும் வழிகாட்டுதல் உத்தரவும் பிறப்பிக்காத தன்மை என்ற நிலையிலேயே அன்று தமிழகத்தில் நிலவியது. மாநில முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து ரகசியம் காக்க வேண்டிய நிலை ஆளுங்கட்சி மக்கள் பிரதிநிதிகளுக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் ஏன் அவசியம், தேவை, கட்டாயம் ஏற்பட்டது என்பதுதான் இங்கு கேள்வியாக எழுப்பியிருக்கிறது. தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்த ஐயப்பாட்டை ஒரு நீதியரசர் எழுப்பிய நிலையிலும், ஒரு திரைப்பட நடிகை எழுப்பிய நிலையிலும், அப்போது தமிழக முதல்வராக தற்காலிக முதல்வராக இருந்தவர் அவரது கட்சியிலிருந்து அவரிடம் முதல்வர் பதவி ராஜினாமா கடிதம் பெறப்பட்டவுடன் முதல்வரின் மரணம் குறித்து விசாரணை தேவை, மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று அவர் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையிலும்,
இவர்களது வாக்குமூலத்தை மேல் குறிப்புகளாக குறிப்பிட்டு தனது செய்தியாக வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் அப்போலோ மருத்துவமனை சென்று யாரை சந்தித்தார், அங்கு மாநில முதல்வரின் நிலை என்ன என்று எதுவும் தெளிவுபடுத்தவில்லை. தமிழக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவரின் தகப்பனாரின் துணைவியாரும் மாநில முதல்வரை மருத்துவமனை சென்று பார்க்க நலம் விசாரிக்க சென்றிருக்கிறார். சென்றவர் மருத்துவமனையில் யாரை பார்த்தார், யாரிடம் விசாரித்தார் என்ற விவரமும் என்ன விசாரித்தார் என்ற விவரமும் இதுவரை வெளிவரவில்லை. ஒரு மக்கள் பிரதிநிதி நிலையிலும் முக்கிய பிரமுகர்கள் நிலையிலும் முதல்வர் மரணம் குறித்து எழுப்பப்பட்ட சந்தேகங்களுக்கு எந்த ஒரு விளக்கமும் நிர்வாக நடவடிக்கையும் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து எந்த ஒரு காவல்துறை நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பொதுமக்கள் முதல்வர் மரணம் குறித்து ஐயப்பாடு எழுப்புகிற நிலையில் மட்டும் காவல்துறையால் கைது நடவடிக்கை தொடர்ந்தது. நிர்வாக மட்டத்திலும் கூட குறைபாடுகள் சுட்டிக்காட்டும் பொதுமக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், பிரபலங்கள் என்றால் விளக்கமளிக்கப்படும் என்ற இரட்டை நிர்வாக போக்கு கடைபிடிக்கப்பட்டு தொடர்ந்தது. ஜெயலலிதா உடல்நிலை சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிற நாட்களிலும், அடுத்தடுத்து சிகிச்சை மேற்கொள்கிற நாட்களிலும், சிகிச்சை முடிவெடுக்கிற நாட்களிலும் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்ததாக சொல்லப்பட்டதிலிருந்து மருத்துவமனை ஜெயலலிதா ஒப்படைக்கிற நாட்களிலும் ஆளுங்கட்சி அதிமுக தரப்பில் தமிழக முதல்வரும் அமைச்சர்களும் மற்ற மக்கள் பிரதிநிதிகளும் என்று மருத்துவமனையில் ஜெயலலிதா உடல் ஒப்படைப்பு ஆவணத்தில் கையெழுத்திட்டவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவர்கள் தெரிந்து கொண்ட விஷயங்கள், ஒவ்வொருவரும் எந்த கட்டம் வரை ஜெயலலிதாவை பார்க்க அனுமதிக்கப்பட்டார்கள், இவர்கள் நேரில் கண்டவைகள் கேட்டவைகள், இவர்கள் பெற்ற தகவல்கள் என்று எல்லாமே தொடர்புடையவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். தேர்தல் காலத்தில் அரசியல் கட்சிகளின் போட்டியிலும் தன் கட்சிக்குள்ளேயே சம்பந்தப்பட்ட தொகுதி வேட்பாளர்களிடையே கட்சிகளுக்கிடையே அரசியல் கொலைகள் என்று நிகழ்ந்து வந்த நேரத்தில் தேர்தல் காலத்தில் சட்டம் ஒழுங்கை கையாளுகிற காவல்துறையால் குறைக்க முடியவில்லை. தேர்தல் காலத்தில் உருவாக்கப்படுகிற வன்முறைகள், அராஜகங்கள், தேர்தல் கால ஒழுங்கீனங்கள் குறைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு ஜனநாயகத்தில் தேர்தல் மூலம்தான் மக்கள் உண்மையான ஜனநாயக நடைமுறையில் பங்கு கொண்டு ஜனநாயக ரீதியிலான பங்களிப்பை உறுதிப்படுத்த சுதந்திரமான தேர்தல் அத்தியாவசியத்தை கருத்தில் கொண்டு தேர்தல் கால சட்டம் ஒழுங்கை மத்திய துணை இராணுவப்படை துணையோடு தேர்தலை நடத்த வேண்டியதன் அவசியத்தை இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு செயல்பட்டதன் விளைவு தேர்தல் காலத்தில் நிகழும் அரசியல் கொலைகள் குறைந்துவிட்டது. பின்னாட்களில் திமுக ஆட்சியின் போது திரு தா. கிருஷ்ணன் அமைச்சராக இருந்தும் சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட போது அறிவாளால் தாக்கப்பட்டு இறந்ததும், 2011 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஆட்சியில் திரு மரியம் பிச்சை அமைச்சராக இருந்தும் சாலை விபத்து என்று ஏற்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டதுமாக தமிழகத்தில் நிகழ்ந்திருக்கிறது. 2016 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு மாநில முதல்வராக இருந்த ஜெயலலிதா மரணம் நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. இது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் பாரத பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதும் அவரது பாதுகாப்பு காவலர்களால் கொல்லப்பட்டார் என்பதால் பாதுகாவலர்களான அவர்கள் மீது அடுத்து வந்த அரசு உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்தது. இன்னொரு காலகட்டத்தில் பாரத பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தபோது படுகொலை செய்யப்பட்டதும் அப்போது தமிழக மாநில சட்டம் ஒழுங்கு மாநில முதல்வரால் சரியாக கையாளப்படவில்லை என்று திரு ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை விசாரித்த விசாரணை கமிஷன் முடிவெடுத்து குற்றவாளிகள் என திரு ராஜீவ்காந்தி அவர்கள் சார்ந்த காங்கிரஸ் கட்சியின் தமிழக மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் இருந்த அப்போதைய முதல்வராக இருந்த திமுக கட்சி சார்ந்த திரு மு. கருணாநிதி அவர்கள் என விசாரணை கமிஷன் உறுதிப்படுத்தியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் களத்தில் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலையை திட்டமிட்டு செயல்படுத்தினார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார்கள். அதே நேரத்தில் முதன்மையாக இருந்தவர்கள் அரசியல்வாதிகள் என்ற நிலையில் அந்த குற்றவாளிகளுக்கு மத்திய அரசு ஆதரவளிக்கக்கூடாது என்ற உறுதியான நிலைப்பாட்டில் திருமதி சோனியா காந்தி அவர்கள் மத்திய அரசாக இருந்த திரு ஐக்கிய குஜரால் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்க மறுத்து திமுகவை அந்த மத்திய ஆளுங்கட்சி கூட்டணியிலிருந்து விலக்கினால் ஆதரவளிப்பதாக தனது கணவர் ராஜீவ் மரணத்திற்கு நீதி கோரினார். அந்த அடிப்படையில் அந்த நேரத்தில் திமுகவுக்கு காங்கிரஸ் ஆதரவளிக்கவில்லை. அதே நேரத்தில் அடுத்து வந்த தேர்தலில் நேரடியாக திமுகவுடன் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் கூட்டணி வைத்துக் கொண்டது. அதே நேரத்தில் காங்கிரஸ் தமிழக பிரதிநிதிகள் திமுகவுக்கு ஆதரவு என்ற நிலையில் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கட்சிகள் நிலையில் ஆட்சி நிலையில் தேர்தலை எதிர்கொள்வதற்காக, கட்சி நிலையில் ஆட்சி அமைப்பதற்காக கொள்கை நிலைகளில் முரண்பாடுகளினால் மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் இருந்த குற்றவாளிகள் ராஜீவ்காந்தி படுகொலையில் ஜெயின் கமிஷன் அறிக்கையின்படியிலான அரசியல் குற்றவாளிகள் என இருந்தும் தப்பித்து விட்டார்கள். இப்போது ஜெயலலிதா மரண விஷயத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தில் தொடர்புடைய அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தெளிவுபடுத்தி எதிர்காலத்தில் அரசியல் குற்றங்கள் இனி நிகழாத வண்ணம் இருக்க இந்த விசாரணை கமிஷனின் விசாரணையில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். மாநில சட்டம் ஒழுங்கு மாநில அரசிடம் இருந்து கொண்டிருக்கையில் அரசின் கொள்கை முடிவுகள் எந்த விஷயம் குறித்தும் மாநில அரசின் கொள்கை முடிவுகளின் அடிப்படையில்தான் மாநில சட்டம் ஒழுங்கு அமல்படுத்துகிற சூழ்நிலை இருந்து வருகிறது. இது கட்சி நிலையிலும் ஆட்சி நிலையிலும் உட்பட்டதாக இருக்கிறது.
திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தேசிய கட்சி காங்கிரஸ் ஆனாலும் மாநில அரசியல் பங்களிப்பில் உறுதித்தன்மை இல்லாது போனதினால் மாநிலத்தில் அவர்கள் சார்ந்த காங்கிரஸ் கட்சி அரசியல் நிலைநிறுத்திக் கொள்ள முடியாத காரணத்தினால் மத்திய அரசின் கொள்கை முடிவுகளுக்கு மாறாக மாநில அரசு பங்களிப்பில் ஆளுங்கட்சிகளாக இருந்த திமுக, அதிமுக அந்தந்த காலகட்டங்களில் ஆளுங்கட்சி நிலையில் மாநில அரசின் செயல்பாடுகளை மத்திய மாநில அரசுகள் நிர்வாக ரீதியில் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பாரத பிரதமர் படுகொலையில் விசாரணை கமிஷன் அடிப்படையில் காவல்துறை மூலம், நீதித்துறை மூலம் நிர்வாக செயல்பாடுகள் நடவடிக்கைகளுக்கு ஒருங்கிணைத்து ஒத்துழைத்து நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது. தேசிய கட்சி காங்கிரஸ் தமிழகத்தில் மாநில கட்சிகளுடன் அரசியலில் தேர்தலுக்காக கூட்டணி அமைத்து அரசியல் சமரசம் செய்து கொண்டதால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கூட்டணி என்ற அடிப்படையில் பாரத பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலையில் விசாரணை கமிஷன் அடிப்படையில் கண்டறியப்பட்ட சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மேற்கொண்டு விசாரணைக்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை. பாரத பிரதமர் படுகொலைக்கு நாட்டு மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. திரு ராஜீவ்காந்தி அவர்களின் மகன் ராகுல் அவர்களும் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்களும் தமிழகத்தில் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை விஷயத்தில் அரசியல் சமரசம் செய்து கொண்டதால் விட்டுக் கொடுத்து போனதால் படுகொலை செய்யப்பட்ட பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்திக்கான நீதி பறிகொடுப்பதற்கு திரு ராகுல் அவர்களும் திருமதி சோனியா காந்தி அவர்களும் காரணமாக இருந்தார்கள் என்பதுதான் இங்கு அடிப்படையாக இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ராகுல் அவர்கள் தனது தந்தையின் மரணத்திற்கு 18 ஆண்டுகள் ஆகியும் தனக்கு நீதி கிடைக்கவில்லை என்று மத்திய அரசில் காங்கிரஸ் அரசாக ஆளுங்கட்சியாக இருந்தும் தமிழகத்தில் மாநில அரசின் நடவடிக்கையின்மை குறித்து கவலை தெரிவித்து தொடர்புடைய திமுக ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் தனக்கு நீதி கிடைக்காதது குறித்து மாநில அரசின் செயல்பாட்டை சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் மாநில அளவில் அரசியல் ரீதியிலாக தோல்வியடைந்து இருப்பவர்களுக்கு நீதி கிடைப்பதில் தமிழக ஆளுங்கட்சியால் தாமதம் ஏற்பட்டு வந்திருக்கிறது என்பதை ராகுல் கருத்திலிருந்து வெளிப்படுகிறது. மத்திய அரசாக தேசிய கட்சி காங்கிரஸ் இருந்தும் அரசியல் ரீதியிலாக தேர்தலுக்காக சம்பந்தப்பட்ட கட்சிகளுடன் அரசியல் கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்களுடனேயே அரசியல் நடத்தி கொண்டு நீதி கிடைக்கவில்லை. ஒரு பாரத பிரதமர் மரணத்திற்கு நீதி பெற்றுவிட முடியவில்லை. ஆனால் ஜெயலலிதா மரணம் குறித்த விஷயத்தில் அவர் சார்ந்த அதிமுக மாநில கட்சியாக வலுத்தன்மையில் இருக்கிற அதே நேரத்தில் மறைந்த முதல்வர் தலைமையிலான அரசு ஆட்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா மரணம் குறித்த விவகாரம் மாநில நிர்வாக ஆளுங்கட்சியின் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகளால் மூடி மறைக்கப்பட்டும் எதிர்க்கட்சி தலைவரின் துணையோடும் மாநில நிர்வாக தலைமைச் செயலாளர், மாநில சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிற காவல்துறை, மாநில ஆளுநர் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருப்பதை கருத்தில் கொண்டு முழு விசாரணை தன்மையில் உண்மை குற்றவாளிகளையும் உடந்தையாக இருப்பவர்களையும் கண்டறிவதற்கான விசாரணையில் இவர்கள் உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா மரணம் குறித்த விவரத்தில் சந்தேகம் இருக்கிற அதே நேரத்தில் ஆளுங்கட்சியான அதிமுக கட்சி நிலையில் இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் முதல்வர் உடல்நிலை குறித்த விவகாரத்தில் 75 நாட்களும் ஜெயலலிதா மரணம் குறித்து மூடி மறைத்த கருத்தொற்றுமையில் ஒற்றுமையாக இருந்தவர்கள் தமிழக முதல்வர் பதவி போட்டியில் முதல்வரின் மரணம் மர்மம் என்று விவரங்களை தெரிந்து வைத்துக் கொண்டு மூடி மறைத்து அரசியலில் பதவிக்காக பயன்படுத்திக் கொள்ள இவர்கள் முயன்றாலும் உண்மை நிலையில் இவர்கள் மூலமாகவே இந்த விசாரணை கமிஷன் முன் உண்மை நிலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு, குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு, குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தவர்களை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு தமிழக அரசால் அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் மூலம் உருவாகியிருக்கிறது. இதில் மாண்புமிகு தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா உடல்நிலை சிகிச்சை நிலையின் ஐயப்பாட்டை உடல்நிலை சிகிச்சை பெற்று வருவதாக ஆளுங்கட்சி மக்கள் பிரதிநிதிகளால் அந்த சம்பந்தப்பட்ட அதிமுக கட்சி நிர்வாகிகளால் சொல்லப்பட்ட நிலையிலும் மக்கள் நிலையில் ஜெயலலிதா விஷயத்தில் மர்மம் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஜெயலலிதா உடன் இருந்தவர்களும் மரணத்திற்கு காரணமானவர்களும் மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் இருந்து கொண்டு அவரது மரணத்திற்கு உடந்தையாக இருந்தவர்களும் மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக ஜனநாயக நாட்டில் சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் குற்றவாளிகளும் கடந்த காலங்கள் போன்று தப்பித்து விடக்கூடாது என்பதை இந்த விசாரணை ஆணையம் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு பதவி போட்டியும் அதிகார போட்டியும் தான் ஜெயலலிதா மரணம் மர்மம் என்று மக்கள் பிரதிநிதிகளால் உறுதி செய்யப்பட்டு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா மரணத்திற்கு அந்த போயஸ் கார்டன் வேதா இல்லத்தின் உரிமையாளருக்கும் அவருடன் அங்கு இருந்தவருக்குமான இடையேயான பிரச்சனையின் அடிப்படையில் ஜெயலலிதா அவர்களுக்கும் மரணம் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நிலை சுகவீனம் என்பது அவருக்கு ஏற்கனவே இருந்து வரக்கூடியதுதான். அதற்கு அவர் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு வந்ததும் அதற்கான தொடர் சிகிச்சை பலனின்றி அவர் மரணத்திற்கு காரணமாக இருந்தது என்று பார்க்காமல் ஜெயலலிதா மரணத்திற்கு அவரது வழக்கமான உடல்நிலை சுகவீனம் வைத்து அவருக்கு ஏற்படுத்திய மரணத்தை மறைப்பதற்காக உடல்நிலை சுகவீனம் என்பதையும் ஒரு காரணமாக வைத்து ஜெயலலிதா மரணத்தை மூடி மறைக்க குற்றவாளிகள் ஏதாவது முயற்சி செய்திருக்கிறார்களா என்ற கண்ணோட்டத்தில் விசாரிக்கிற போதுதான் ஜெயலலிதா மரணத்தில் உள்ள உண்மை நிலை கண்டறிய முடியும். ஒரு மரணத்தை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையம் அவரது மருத்துவ நிலையை மட்டுமே கருத்தில் கொண்டு விசாரணை மேற்கொள்கிற அதே நேரத்தில் மரணத்திற்கான காரணங்களும் காரணமானவைகள் வேறு ஏதாவது இருக்கிறதா என்ற கண்ணோட்டத்திலும் விசாரித்தால்தான் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய முடியும்.
மருத்துவ அறிக்கை நிலைகளை வைத்துக்கொண்டு ஒரு மரணத்தை உறுதி செய்ய முடியும் என்றால் ஒவ்வொரு நோய்க்கான அதனோடு தொடர்புடைய மரணத்திற்கான காரணங்களை ஏற்கனவே வகுத்து வைத்திருக்கிற அறிவியல் பூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையினால் இந்த விசாரணை கமிஷன் அணுக வேண்டும். இயற்கையான மரணம் என்றாலும் செயற்கையான மரணம் என்றாலும் இரண்டுக்கும் உறுதிப்படுத்துவதற்கு மருத்துவத்துறையை தான் நாம் அணுக வேண்டும். மறைந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் மரணத்தில் தொடர்புடைய தனிநபர்கள் நிலையில் மக்கள் நிலையில் இருந்தவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகளும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் தப்பிக்கொண்டார்கள். ஆனால் மறைந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா மரணத்தில் எழுந்துள்ள விவகாரத்தில் அவருடன் இருந்த மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் மூடி மறைத்து உண்மையை வெளிவராமல் மரணத்தில் மர்மம் என்று இருப்பதை வெளியில் விடாமல் ஒரு மரணத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் தொடர்புடைய அனைவரும் கூட்டாக இருந்து குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க எடுத்த முயற்சி என்பதும் ஜனநாயக நாட்டில் அரசின் மீது நம்பிக்கையை உலக அளவில் கேள்விக்குறி உருவாக்குகிற விஷயமாக இருக்கிறது. ஜனநாயக நாட்டில் இதுபோன்றதொரு மரணம் மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் நிகழ்ந்து சக மக்கள் பிரதிநிதிகளாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளாலும் ஒருவரால் ஒரு அடிப்படையில் நிகழ்த்தப்பட்டதை ஊடகங்களின் துணையோடு மறைத்து செயல்படுத்த முடியும் என்பதை செய்து காட்டியிருக்கிறார்கள். வெளிப்படைத்தன்மை இல்லாத நிகழ்வுகள் ஐயத்தை ஊர்ஜிதப்படுத்துகிற வகையில் தெரிகிற ஒவ்வொரு அசைவுகள் என்று எல்லாமே ஜெயலலிதா மரணம் ஒரு திட்டமிட்ட செயல் என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது. வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு நிர்வாகத்தின் மீது ஐயப்பாடும் சந்தேகமும் எழுப்புகிற மக்கள் தண்டிக்கப்படுகிற அதே நேரத்தில் நம்பகத்தன்மை இழந்த சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மீது அரசு கண்காணிப்பதும் நடவடிக்கை எடுப்பதுமாக வெளிப்படைத்தன்மையில் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிற போதுதான் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது அரசின் மீது நம்பகத்தன்மை உருவாக்க முடியும். வெளிப்படைத்தன்மை இல்லாது ரகசியம் காத்து கொண்டிருக்கிற விஷயங்கள் அலுவல்கள் ரீதியிலாக கோப்புகளின் விஷயத்தில் அரசு கொள்கை முடிவுகளை அரசே வெளியிடுகிற வரையில் ரகசியம் காக்க வேண்டும் என்று எண்ணுவது எல்லாம் ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு நிர்வாகத்தின் நல்ல அடையாளம். ஆனால் நடந்தேறுகிற குற்ற நடவடிக்கைகளிலும் ரகசியம் காத்து மூடி மறைத்து உண்மை வெளிவரவிடாமல் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை தப்ப விடுவதற்கும் அதற்கு உடந்தையாக இருப்பதற்குமாக அரசு நிர்வாக கோப்பு ரகசியம் காக்க வேண்டும் என்ற தன்மை ஜெயலலிதா மரண விஷயத்தில் பயன்படுத்தி கொண்டது ஒரு மோசமான நிர்வாகத்தின் முன்னுதாரணம். இந்த ஜெயலலிதா மரண விஷயம் ஜனநாயகத்தில் ஒரு அரசு மீது நம்பிக்கை கொண்ட மக்களை ஒரு நிர்வாகம் அவநம்பிக்கை ஆக்கியிருக்கிறது. ஒரு நிர்வாகத்தில் ரகசியம் என்பது அதன் தன்மையின் அடிப்படையில் அரசு கடைபிடிக்கப்பட வேண்டியதாகும். ஜெயலலிதா மரண விஷயத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிர்வாகம் தவறியிருக்கிறது. ரகசியம் என்று எங்கு காக்கப்படுகிறதோ அங்கு வெளிப்படைத்தன்மை பறிபோய்விடுகிறது. வெளிப்படைத்தன்மை புறக்கணிக்கப்படுகிற போது உண்மைத்தன்மை மூடி மறைக்கப்படுகிறது. உண்மைத்தன்மை மூடி மறைக்கப்படுகிற போது அங்கு நீதி புறக்கணிக்கப்படுகிறது. இங்கு ஜெயலலிதா விஷயத்தில் நீதி கிடைக்கப்பட வேண்டுமென்றால் மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள் வெளியில் கொணர வேண்டும். ரகசியங்கள் விசாரிக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஜனநாயக நாட்டில் ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கை சிதைந்து போனால் நாட்டில் இறையாண்மை சிதைந்து போகும். நாட்டின் இறையாண்மை சிதைந்து போனால் மக்களின் கட்டுக்கோப்பும் குறைந்து போகும். சட்டத்தின் ஆட்சி நாட்டின் இறையாண்மை எந்த வகையிலும் பறிபோய் விடக்கூடாது. நாடு நலன், மக்கள் பாதுகாப்பு, நலன் சார்ந்த விஷயங்களில் அரசின் நம்பகத்தன்மை வெளிப்படைத்தன்மையில் இருக்கிற போதுதான் நாட்டின் இறையாண்மை கேள்விக்குறியாகாமல் இருக்கும். ஒரு மாநில முதல்வர், ஒரு மக்கள் பிரதிநிதியின் மரணம் இங்கு கேள்விக்குறியாக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகளால், தொடர்புடைய அதிகாரிகளால், தொடர்புடைய ஊடகங்களால் கேள்விக்குறியாக்கப்பட்டு இருக்கிறது. இதனை தெளிவுபடுத்த வேண்டியது, குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது, சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டியது, நாட்டின் இறையாண்மை காக்க வேண்டியது எல்லாமே அரசின் கடமையாக இருக்கிறது. ஒரு மாநில முதல்வரின், ஒரு மக்கள் பிரதிநிதியின் ஜெயலலிதாவின் மரண விஷயத்தில் உண்மை நிலவரம் கண்டுபிடிக்கப்படுகிற போதுதான் சட்டம் ஒழுங்கு மேன்மை பெறும். ஒரு அரசின் நம்பகத்தன்மை காப்பாற்றப்படும். ஜனநாயக கட்டுக்கோப்பில் மேலும் வலு சேர்க்க முடியும். நாட்டின் இறையாண்மை மிளிர்ந்து நிற்கும். ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் பேரன் என்கிற முறையில் நான் இந்த உணர்வுகளோடு அனுமதியும் கட்சியின் நிறுவன தலைவர் என்கிற அடையாளத்தில் விசாரணை ஆணையம் முன் மேன்மிதங்கிய நீதி அரசரிடம் இந்த வாக்குமூலத்தில் முன்வைக்கிறேன். ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் அவரது குடும்ப மருத்துவர் மருத்துவமனையில் அவரை பார்க்க வந்தாரா? பார்க்க அனுமதிக்கப்பட்டாரா? கடைசியில் ஜெயலலிதா குடும்ப மருத்துவர் அவரை எப்போது பார்த்தார்? அப்போது ஜெயலலிதா எந்த நிலையில் இருந்தார்? இந்த ஜெயலலிதா குடும்ப மருத்துவர் ஜெயலலிதாவுக்கு எந்த நோய்க்கான சிகிச்சை கடைசியாக அளித்தார்? கடைசியாக போயஸ் கார்டன் இல்லத்திற்கு எப்போது சென்று வந்தார் என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். போயஸ் கார்டன் வேதா இல்லத்திற்கு அதிகாரம் பெற்ற உரிமையாளர் என்ற அடிப்படையில் உரிமை ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்கிறது. ஜெயலலிதா அவர்களின் மரணம் மர்மமான நிலையில் அவருடனான வேதா இல்லத்தில் இரண்டாவது கட்ட அதிகாரம் பெற்றவர்தான் முதல் கட்ட அதிகாரத்தை பெற்றவரான ஜெயலலிதா மரணத்திற்கு காரணமாக இருக்க முடியும். இந்த அடிப்படையில் ஜெயலலிதாவுடன் இருந்தவர் திருமதி வி.கே. சசிகலா தான் ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு காரணமாக இருக்க முடியும். வேதா இல்லத்தில் ஜெயலலிதா மரணத்திற்கு வேறு யாராவது காரணமாக இருந்தால் வேதா இல்லத்தில் இரண்டாவது கட்ட அதிகாரம் படைத்த வி.கே. சசிகலாவே ஜெயலலிதா மரணம் குறித்து கேள்வி எழுப்பி புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கும்.
அதே நேரத்தில் அதிமுக கட்சியிலும் ஆட்சியிலும் ஜெயலலிதா இடத்தை பூர்த்தி செய்வதற்கு அனைத்து முயற்சிகளிலும் அதற்கான செயல்பாடுகளிலும் ஜெயலலிதாவின் வேதா இல்லத்தில் இரண்டாவது கட்ட அதிகாரம் படைத்தவரான வி.கே. சசிகலா அனைத்து நடவடிக்கைகளிலும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள ஜெயலலிதாவின் இடத்தை பூர்த்தி செய்ய அனைத்து செயல்பாடுகளிலும் தோல்வியை சந்தித்தார் என்றாலும் அதற்கான முயற்சி எடுத்தார். இந்த வி.கே. சசிகலாவால் ஜெயலலிதாவுக்கு அறிமுகம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுபவரும் வி.கே. சசிகலாவின் ஆதரவால் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு உரியவராக இருமுறை தற்காலிக தமிழக முதல்வராக இருக்க வாய்ப்பு பெற்றவருமான திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவிலும் இம்முறை திருமதி வி.கே. சசிகலாவின் நம்பிக்கைக்கு உரியவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவிலுமாக இந்த திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ. பன்னீர்செல்வம் என இந்த இருவரின் ஆதரவு நிலையில் திருமதி வி.கே. சசிகலாவால் நிகழ்த்தப்பட்ட ஜெயலலிதாவின் மரணம் அன்றைய நாளே வெளிவராமல் மூடி மறைக்கப்பட்டு இருக்கிறது. அன்றாட முதல்வர் நிலையில் இருந்த ஜெயலலிதாவை சந்தித்து வந்த தமிழக அரசு தலைமைச் செயலாளர் அரசிடம் முதல்வரிடம் விசுவாசமாக இல்லாத நிலையில் அரசுக்கு நம்பகத்தன்மையாக இல்லாமல் வெளிப்படைத்தன்மையாக நடந்து கொள்ளாமல் ஜெயலலிதா மரண விஷயத்தில் உறுதுணையாக இருந்து போயஸ் கார்டன் வேதா இல்லத்தில் இரண்டாவது கட்ட அதிகாரம் படைத்த வி.கே. சசிகலாவுக்கு ஒத்துழைத்தது என்றெல்லாமே இவரிடம் விசாரணை கமிஷன் விசாரணை உட்படுத்த வேண்டும். ஜெயலலிதா திடீர் சுகவீனம் என்று 22/9/2016 உடல்நிலை சிகிச்சை என்று அவரது போயஸ் கார்டன் வேதா இல்லத்திலிருந்து சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு 5/12/2016 ஜெயலலிதா மரணமடைந்ததாக அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிடப்பட்டு கல்லறைக்கு கொண்டு போகும் வரை ஒவ்வொரு கட்டத்திலும் திருமதி வி.கே. சசிகலா அவர்களின் கட்டுப்பாட்டிலும் அவரது நிர்வாக நடைமுறை கையாளுதல் அடிப்படையில்தான் அனைத்து நடவடிக்கைகளும் நடந்தேறியிருக்கிறது. இது முழுமையான அளவில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா உடல்நிலை சிகிச்சை மேற்கொண்டதாக மருத்துவர்கள் அளித்த சிகிச்சை முறை கொண்ட அறிக்கைகளும் அப்போலோ மருத்துவமனையில் அன்றாடம் மேற்கொள்ளப்பட்ட அறிக்கைகளும் என்று அரசு தரப்பில் பெறப்பட்டு விட்டதா? மருத்துவமனை அனைத்து சிகிச்சை குறித்த ஆவணங்களும் அரசிடம் ஒப்படைத்து விட்டன. அப்படி அரசிடம் இருந்தால் அப்படியே இருக்கட்டும். அறிக்கை தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் சிகிச்சை மேற்கொண்டதாக சொல்கிற மருத்துவர்களை விசாரணை ஆணையம் முன் வரவழைத்து நேரடி விசாரணையில் விசாரணை கமிஷன் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். அப்போது மருத்துவமனையில் அங்கிருந்த சூழ்நிலைகளையும் மருத்துவமனையில் நோயாளிகளாக இருந்து வருவதாக சொல்கிற ஜெயலலிதா அவர்களிடம் மருத்துவர்கள் மேற்கொண்ட சம்பாஷணைகளையும் நோயாளிகளின் தன்மையும் அந்தந்த நேரத்தில் உடனிருந்தவர்கள் யார் என்பதையும் அப்போது அவரிடம் மேற்கொண்ட சம்பாஷணைகள் என்று விசாரிக்கப்பட வேண்டும். மருத்துவர்கள் குறிப்பிடுகிற நோயாளியின் உடனிருந்தவர்களையும் இந்த விசாரணை கமிஷன் முன் அரசால் கொண்டுவரப்பட்ட மருத்துவர்களின் அறிக்கை விவரங்களில் இருந்து கிடைக்கப்பெறுகிற செய்திகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அரசுக்கு அனுப்பப்பட்ட மருத்துவமனை அறிக்கை, மருத்துவர்கள் அறிக்கை மட்டும் வைத்துக்கொண்டு ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை மேற்கொண்டதாக சொல்கிற விஷயங்களை அப்படியே இந்த விசாரணை கமிஷன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நோயாளிகளை என்று குறிப்பிடுகிற அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் நோயின் தன்மை குறித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட நாள் வரையில் மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சைகள், ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாக அவரது இயல்பான வாழ்க்கை நடைமுறையில் உபாதைகளுக்கு மேற்கொள்ளப்பட்டு வந்த சிகிச்சையில் இருந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு மருத்துவர்களால் தொடர்ந்து நோயாளிக்கு அளிக்கப்பட்ட தொடர் சிகிச்சை விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருந்தால் நோயின் தன்மையில் ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்புடையதாக இருக்கின்றன, அந்தந்த நோய்க்கான சிகிச்சைக்காக அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சைதானா அல்லது சிகிச்சை நிலைகளில் தன்மை ஒன்றோடொன்று தொடர்பற்றதாக சம்பந்தமில்லாத சிகிச்சைகள் அளிக்கப்பட்டனவா என்ற அடிப்படையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஒரு முதல்வர் நிலையில் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை குறித்து அவராக வந்து சொன்னால்தான் உண்டு என்ற அடிப்படையில் 3/10/2016 அன்று தமிழக செயலகத்திற்கு முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு கடிதம் எம். சுபாஷ் பாபு ஆகிய என்னால் அன்புதயம் கட்சி நிறுவன தலைவர் என்ற நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு விளக்கம் அரசு தரப்பிலிருந்து எனக்கு அளிக்கப்படவில்லை. இன்று அரசு தரப்பிலிருந்து விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்து விசாரணை கமிஷன் விசாரிக்க முன்வந்திருக்கிற நிலையில் மாநில முதல்வர் மரணம் குறித்து விசாரிக்கப்பட வேண்டிய விஷயங்களில் நான் கவனம் செலுத்தி இந்த விசாரணை கமிஷன் விசாரணைக்கு அரசே ஆணையம் அமைத்திருக்கிற நிலையில் எம். சுபாஷ் பாபு ஆகிய நான் அன்புதயம் கட்சியின் நிறுவன தலைவர் நிலையில் விசாரணை ஆணையம் முன் சமர்ப்பிக்க வேண்டிய எனது தார்மீக கடமை என்று உணர்ந்து இந்த விசாரணை கமிஷன் முன் ஆஜராகி இருக்கிறேன். கட்சி நிலையிலும் மக்கள் பிரதிநிதிகள் நிலையிலும் ஒரு சேர தனது கட்சி சார்பான மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்ற தலைவராக அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் மாநிலத்தின் முதல்வர் நிலையில் இருந்தவரான ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த மரணம் குறித்த விஷயங்களில் உள்ள மர்மங்கள், சர்ச்சைகள், சந்தேகங்கள் இவற்றிற்கு விளக்கமளிக்காமல் தெளிவுபடுத்த முயற்சிக்காமல் திட்டமிட்டு வேண்டுமென்றே வெளிப்படைத்தன்மை இல்லாது ரகசியமாகவே வைத்து மூடி மறைத்து சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அரசியலமைப்பு சட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளுக்கு அளித்திருக்கிற சிறப்பு உரிமைகளை தவறாக பயன்படுத்தி விட்டதாகவும், அதிகார துஷ்பிரயோகம் நடந்து விட்டதாகவும், வரம்பை மீறி செயல்பட்டதாகவும், சட்டமுரணான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும், மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகளுக்கு முரணாக செயல்பாடுகளிலும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டதாகவும் சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுடைய அன்றைய நிகழ்வுகள் நடந்தேறியிருக்கிறது.
இப்படிப்பட்ட நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது மக்கள் இப்போது சந்தித்து வருகிற இடர்பாடுகள் எதிர்காலத்திலும் மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளால் தேர்தலுக்கு பிறகு நிகழ்கிற நிகழ்வுகளாகத்தான் இருந்து கொண்டு இருக்கப் போகிறது. மக்கள் நலனும் பாதுகாப்பும் உறுதித்தன்மையும் பறிபோவதற்கான சூழ்நிலைகள் மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் உருவாக்கி கொண்டிருப்பதற்கான நடைமுறையை தான் ஒவ்வொரு முறையும் மக்களால் காண வேண்டியதிருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகளின் அதிகாரம் அதிகாரிகளின் அதிகார நிலையோடு ஒருங்கிணைந்து நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு விஷயங்களில் இவர்களது அதிகார துஷ்பிரயோகத்தால் இவர்கள் மீதான நம்பகத்தன்மை முதல்வர் நிலை குறித்த விஷயத்தில் நம்பிக்கை இழந்திருக்கிறது. ஜெயலலிதா மரண விவகாரத்தில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு 75 நாட்களும் பறிபோயிருக்கிறது. அதிகார துஷ்பிரயோகம் நடந்தேறியிருக்கிறது. முதல்வரின் உடல்நிலை குறித்து எந்த ஒரு உறுதித்தன்மையும் அரசால் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் தனிநபர் நிலையில் மக்கள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை குறித்து பரிமாறிக்கொண்ட விஷயங்கள் மட்டும், வெளியிட்ட செய்திகள் மட்டும் எப்படி வதந்தி என்று காவல்துறை உறுதிப்படுத்தியது. அவர்கள் மீது எப்படி காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டது. இந்த நடவடிக்கை மக்கள் மீது மேற்கொண்ட இதே காவல்துறை அப்போலோ மருத்துவமனையில் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை பார்க்க வந்த பார்வையாளர்களிடம் முதல்வரை பார்க்க விடாமல் முதல்வர் அம்மா நன்றாக இருக்கிறார், 2 நாட்களில் போயஸ்கார்டன் திரும்பி விடுவார் என்று ஒரு சேர ஒரே செய்தியாக காவல்துறையினர் கூறி வந்த செய்தியை காணும்போது, ஒரே செய்தியாக இந்த செய்தி யார் உத்தரவின் பேரில் பரவியது என்ற அடிப்படையிலும், எப்படி இந்த செய்தி பரப்பிவிடப்பட்டது, யார் பரப்பியது என்ற அடிப்படையிலும் தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அந்த நேரத்தில் மாநில சட்டம் ஒழுங்கு முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விஷயத்தில் இடைக்கால அரசு போன்று இருந்த ஆட்சி நிர்வாக காலகட்டத்தில் காவல்துறையில் இருந்து வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு புலனாய்வு உளவு பிரிவுகள் மூலம் மாநில சட்டம் ஒழுங்கு குறித்தும் முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விஷயத்தில் என்ன விவரங்கள் சேகரித்து வைத்திருக்கின்றன, அது அரசிடம் ஒப்படைத்திருக்கிறதா என்ற அடிப்படையில் இது குறித்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா உடல்நிலை சிகிச்சை என்கிற காலகட்டங்களில் காவல்துறை உள்துறை செயலாளரின் கட்டுப்பாட்டில் இயங்கியதா அல்லது தமிழக அரசு தலைமைச் செயலாளர் நிர்வாக அடிப்படையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் காவல்துறையை வழிநடத்தினாரா? இதில் தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் பங்களிப்பு என்ன என்பது குறித்து தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை மீடியாக்களுக்கு செய்தி வழங்குதலில் ஜெயலலிதா மருத்துவமனை சிகிச்சை என்கிற காலகட்டங்களிலும் அதிகாரப்பூர்வமாக இறப்பு என்று மரண செய்தி அறிவிப்பு வெளியிடுகிற நாள் வரை மீடியாக்களுக்கு செய்திகள் யார் வழங்கினார்கள்? செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை மூலம் முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனை சிகிச்சை செய்தி என்று அனைத்து செய்திகளும் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் பொறுப்பில் எடுத்து செய்து வந்தாரா அல்லது இப்பணியை செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறையை எடுத்துக்கொண்டு செயல்பட்டதா என்ற அடிப்படையிலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மாநில உள்துறை வழங்கிய செய்தியின் அடிப்படையில் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை செய்தியை வெளியிட்டு வந்ததா அல்லது செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை மாநில உள்துறைக்கு செய்தி வழங்கியதா அல்லது தமிழக அரசு தலைமைச் செயலாளர் மாநில உள்துறையையும் காவல்துறையையும் செய்தி தொடர்புத்துறையையும் மூன்றையும் தன் கட்டுப்பாட்டிலிருந்து செயல்பட மீடியாக்களுக்கு செய்தி வழங்கிட துறையின் நடவடிக்கைகள் தன் கண்காணிப்பிலேயே தொடர்ந்து வைத்துக்கொண்டு அனைத்தையும் தலைமைச் செயலாளரே பார்த்து கொண்டாரா அல்லது உள்துறை காவல்துறை செய்தி தொடர்புத்துறை மூன்றும் அவரவர் நிலைகளில் தெரிவித்த செய்தியை வைத்துக்கொண்டு தலைமைச் செயலாளர் ஒருங்கிணைந்து செயல்பட்டாரா? ஆளுங்கட்சியும் இந்த 3 துறை செயலாளர்களை தன் கட்டுப்பாட்டில் செயல்படுத்தியதா என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். கடந்த வருடம் ஊடகங்களுக்கு செய்தியை அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் அலுவலகத்திலிருந்து வழங்குகிற செய்திகள் மீடியாக்களுக்கு வழங்குவது குறித்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்த செய்தி இருந்து வருகிற நேரத்தில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விவகாரமும் இந்த அடிப்படையில் தான் மீடியாக்களுக்கு வழங்கப்பட்டதா? செய்தியை தணிக்கை செய்து ஒப்புதல் அளித்து காவல் கண்காணிப்பாளர்கள் அலுவலகத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு செய்தி வெளியிடுதலில் கட்டுப்பாட்டை சாதாரண நேரங்களில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அமல்படுத்தி கொண்டு வருகிற காலகட்டத்தில் ஜெயலலிதா உடல்நிலை விவகாரத்தில் இதே அடிப்படையில் தான் செயல்பட்டதா என்று தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர், மாநில உள்துறை தலைமை செயலாளர் மற்றும் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா உடல்நிலை குறித்து எழுந்த சந்தேகங்களுக்கு ஆளுங்கட்சி விளக்கமளிக்க விரும்பாவிட்டாலும் நிர்வாகத்துறையில் மேதகு ஆளுநரும் தமிழக அரசு தலைமைச் செயலாளரும் ஏன் விளக்கமளிக்க முன்வரவில்லை? பொதுமக்களின் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் அவர்கள் ஏற்கனவே ஜெயலலிதா உடல்நிலை விவரம் குறித்து முழுமையாக தெரிந்து உறுதிப்படுத்தி கொண்டுதான் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து பொதுமக்கள் வெளியிட்ட செய்திகள் வதந்தி என்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாரா? ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விவரங்கள் யார் மூலம் இதை தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் அவர்கள் அறிந்து கொண்டார்? இவருக்கு இந்த தகவல்கள் எப்படி வந்தது? ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விவகாரம் குறித்து தமிழக அரசு தலைமைச் செயலாளர் ஏதாவது தமிழ்நாடு காவல்துறை இயக்குனருக்கு தகவல் கொடுத்தாரா? இந்தந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று உத்தரவுகள் ஏதாவது காவல்துறைக்கு அளிக்கப்பட்டதா என்பது குறித்தும் உள்ளிட்ட விசாரணை தன்மைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா மரணம் குறித்த விஷயத்தில் ஐயப்பாடு சந்தேகம் எழுப்பியவர்களை ஆளும் கட்சியும் அரசு அதிகாரிகளும் வாய்மூடி மௌனியாக ஆக்கியிருக்கிற நிலையில் அரசு மாநில முதல்வரின் மரணம் குறித்து விசாரிக்க விசாரணை ஆணையம் அமைத்து உண்மைத்தன்மை கண்டறிய முனைந்திருக்கிற இந்த நேரத்தில் அன்புதம் கட்சியின் நிறுவனர் தலைவர் நிலையில் உள்ள சுபாஷ் பாபு ஆகிய நான்
இன்று விசாரணை கமிஷன் முன் விசாரணைக்கு உகந்த என் தரப்பிலான ஆதாரங்களுடன் சமர்ப்பித்து நான் ஆஜராகியிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு நிர்வாகத்தில் தலைமை பொறுப்பில் இருந்தவர்களிடம் ஜெயலலிதா குறித்த மரண விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை. இவர்கள் நண்பகத்தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை. ஜெயலலிதா உடல்நிலை குறித்த தன்மை ஆரம்பத்தில் உடல்நிலை சுகவீனம் என்று ஆளுங்கட்சியின் அதிமுகவின் சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு நிர்வாகத்தால் கூறப்பட்ட நாளிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஜெயலலிதா மரணம் என்று அறிவிப்பு வெளியிடுகிற நாள் வரையில் எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லை. மூடு மந்திரமாகவே அவர்கள் செயல்பட்டனர். இது ஜெயலலிதா மரண விஷயத்தில் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை என்பது இப்போது ஜெயலலிதா சிகிச்சை நிலை குறித்த ஐயப்பாடாக எழுந்துள்ளது. மரண விஷயத்தில் ஒரு மர்மம் இருக்கிறது. அது ஜெயலலிதா போயஸ் கார்டன் வேதா இல்லத்திலேயே அவரது மரணம் நிகழ்ந்ததாக இருக்கிறது. மருத்துவமனையில் ஜெயலலிதாவுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை தன்மையில் ஐயப்பாடு, சிகிச்சை நிலை மேற்கொண்ட நிலை இவை எல்லாம் இதனால் மருத்துவர்கள் மீது சந்தேகம் என்று சொல்வதற்கோ மருத்துவ சிகிச்சை சந்தேகம் என்று சொல்வதற்கோ இல்லை. ஒரு தொழிலின் மீதான அவநம்பிக்கை, ஒரு தொழிலின் மீதான ஐயப்பாடு என்று எதுவுமே இங்கு இல்லை. மக்கள் நிலையில் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியின் துணையோடும் அரசு அதிகாரிகள் துணையோடு மக்களுக்கு கருத்து சுதந்திரத்திற்கு தடை போட காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது போன்ற அச்சுறுத்தல், மிரட்டல், நிர்பந்தம் அந்த அப்போலோ மருத்துவமனைக்கும் இது தொடர்பான மருத்துவர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டதா என்ற அடிப்படையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். வதந்தி பரப்பியவர்கள் என்ற அடிப்படையில் தனிநபர் நிலையில் இருக்கிற மக்களில் சிலர் மீதான காவல்துறையின் நடவடிக்கை முழுத்தன்மை தெரியாத நிலையில், நீதிமன்றத்திற்கு சரியாக அரசு தரப்பு வழக்கறிஞரால் கொண்டு செல்லப்படாத நிலையில் ஜெயலலிதா சிகிச்சை என்று அனுமதிக்கப்பட்ட அப்போலோ மருத்துவமனையிலுள்ள ஜெயலலிதா உடல்நிலை குறித்த வழக்கு தள்ளுபடியாகியிருக்கிறது. இப்படி ஆளுங்கட்சி அதிமுகவால் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை கூட பொதுமக்கள் மீது எடுக்கப்பட்ட இந்த மக்கள் மீதான ஆளுங்கட்சி நடவடிக்கை தன்மை கூட அப்போலோ மருத்துவமனை நிர்வாகத்தை, மருத்துவர்களை ஏதாவது அச்ச உணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் அச்சுறுத்தலாக, மிரட்டலாக, வேறு ஏதாவது நிர்பந்தமாக ஏற்படுத்தப்பட்டு இருந்ததா என்ற அடிப்படையிலும் பொதுமக்கள் சிலர் மீது நடவடிக்கை எடுத்தது கூட மருத்துவர்களுக்கும் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தி நிர்பந்தத்தில் அவர்களை செயல்பட வைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட எச்சரிக்கையாக ஆளுங்கட்சி அதிமுக அரசு கையாண்டதா என்ற அடிப்படையிலும் இது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருப்பதாக சொல்லப்பட்ட காலகட்டத்திலேயே இந்த நடைமுறையை கண்டதன் அடிப்படையில் ஆளுங்கட்சி தரப்பிற்கு முதல்வரின் உடல்நிலை குறித்து ஐயப்பாடு இருந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் முதல்வர் ஜெயலலிதா அவர்களிடம் உங்கள் உடல்நிலை குறித்து நீங்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று 3/10/2016 அன்று தெரிவித்து ஒரு கடிதத்தை நான் தமிழக அரசு தலைமைச் செயலகத்திற்கு முதல்வர் ஜெயலலிதா பெயரிட்டு ஒரு கடிதத்தை அன்பதும் கட்சி நிறுவனர் தலைவர் என்ற நிலையில் எழுதியிருந்தேன். இன்று இந்த விசாரணை கமிஷன் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்த விஷயங்களை ஒரு அரசாக விசாரிக்க விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிற நிலையில் பொதுமக்கள் நிலையில் முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து எழுப்பப்பட்ட ஐயப்பாட்டிற்கும் ஆளுங்கட்சி வெளிப்படைத்தன்மையில் தெரிவிக்காத விஷயங்களும் நிர்வாகத்தால் மூடி மறைக்கப்பட்ட விஷயங்களும் விசாரணையில் வெளிக்கொணர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விசாரணை ஆணையம் முன் நான் இன்று ஆஜராகிறேன். காவல்துறை ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து எழுப்பப்பட்ட சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வதந்திகள் பரப்பியவர்கள் என்று தனிநபர் நிலையில் மக்களில் சிலர் செய்தி வெளியிட்டதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்து உண்மையை மூடி மறைக்க எடுத்த நடவடிக்கைகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உண்மைத்தன்மை வெளிக்கொணர வேண்டும். ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விவரங்கள், நடந்தவைகள் என்ன என்று சம்பந்தப்பட்டவர்கள் விசாரிக்கப்பட்டு இந்த விசாரணை கமிஷன் உண்மை நிலை வெளிப்படுத்த வேண்டும். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். உடந்தையாக இருந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். வந்து போனோர் சாட்சிகளாக விசாரிக்கப்பட வேண்டும். இதனால் எதிர்காலத்தில் மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் நடந்தேறுகிற அசம்பாவிதங்கள் தடுக்கப்படுவதற்கு ஏதுவாக இந்த விசாரணை கமிஷன் தன்மை அமைந்திட வேண்டும் என்கிற அளவில் இந்த விசாரணை கமிஷன் உண்மை நிலை கண்டறிய வேண்டும். மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்குமான இரட்டை நிர்வாகம், அரசு நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் ஜெயலலிதா மரணம் குறித்த விவகாரத்தில் நடந்து கொண்ட கையாண்ட நடைமுறை, ஆளுங்கட்சி மக்கள் பிரதிநிதிகள் உடந்தையாக இருந்து எதிர்க்கட்சி தலைவர் துணையோடு மாநில முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் இருக்கிற மர்ம விசாரணையில் இந்த விசாரணை கமிஷனால் வெளிக்கொணரப்பட்டு எதிர்காலத்தில் அரசியல் ரீதியிலான குற்றங்கள் மக்கள் பிரதிநிதிகளால் உருவாகாமல் இருக்க வேண்டுமென்றால் வெளிப்படையிலான நிர்வாகமும் நம்பகத்தன்மையும் அரசு நிர்வாகத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்று வலுத்தன்மையை உருவாக்கியிருக்கிறது. ஜெயலலிதா உடல்நிலை குறித்து மக்கள் நிலையில் சர்ச்சை கிளப்பிய போது சந்தேகம், வதந்தி பரப்பியவர் என்று வெளிப்படையாக கருத்து தெரிவித்தவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்தது. இவர்கள் காவல்துறை நடவடிக்கைக்கும் நீதிமன்ற நடவடிக்கைக்கும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டனர். இவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புக்கு காரணமாக தமிழக அரசு சம்பந்தப்பட்ட மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட மன உளைச்சல், வீண் அலைச்சல் சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படுத்தியது என்று இவர்களுக்கு நிவாரணமாக அரசு வழங்கிடல் வேண்டும். இதை விசாரணை ஆணையம் அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். திரு ஓ. பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்தபோது வதந்தி பரப்பியவர் என்று சம்பந்தப்பட்ட பொதுமக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போது துணை முதல்வர் பதவி வகிக்கிற திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதாவின் மரணம் மர்மம் என்று விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு இருக்கிறது.
இரண்டு முரண்பட்ட செயல்பாடுகளால் செயல்பட்டிருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் இப்போது ஜெயலலிதா மரணம் மர்மம் என்று விசாரணை கமிஷன் அமைக்கச் சொன்னவர். அன்று ஜெயலலிதா உடல்நிலை குறித்த சந்தேகம் கிளப்பிய மக்களை எப்படி வதந்தி பரப்பியவர் என்று அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டார். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வர் பதவி பறிபோன நிலையில் ஜெயலலிதா மரணம் மர்மம் என்றும் நீதி விசாரணை அமைக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிற இவர் முதல்வர் பதவியில் இருக்கும்போது சட்டமன்றத்தில் ஒரு முதல்வராக இது குறித்து ஏதாவது பதிவுகள் மேற்கொண்டு சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்தினாரா? ஜெயலலிதா உடல்நிலை விஷயத்தை சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சென்று தகவல் அறிந்து வந்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பின்னாட்களில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று கூறிய செய்தியும், சட்டமன்றத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுப்பது குறித்து தம் முடிவினை திமுக சார்பில் வெளியிட்ட திமுக முதன்மை துணைச் செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு துரைமுருகன் அவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக செய்தியும், பின்னாட்களில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்து திரு ஓ பன்னீர்செல்வம் இணைந்து கொண்ட நேரத்தில் அவசரப்பட்டு விட்டார் என்று கூறிய செய்தியும் விசாரணை ஆணையத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாநில முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்கு உகந்தவராக அரசியலிலிருந்து ஜெயலலிதா அவர்கள் வழக்கு அடிப்படையில் சிறைக்கு செல்கிற காலகட்டமெல்லாம் ஜெயலலிதா அவர்களால் பொறுப்பு முதல்வராக நியமிக்கப்பட்டவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இப்படிப்பட்ட அடையாளம் கொண்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சிகிச்சை என்று அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவுடன் தமிழகத்தில் பொறுப்பு நிலை முதல்வராக நியமிக்கப்படுகிறார். முதல்வர் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு மீண்டும் முதல்வராக நியமிக்கப்படுகிறார். அதன் பிறகு சில மாதங்களில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சார்ந்த அதிமுக கட்சி நிலையிலிருந்து தமிழக முதல்வர் பொறுப்பு வேறொருவருக்கு மாற்றப்பட வேண்டும் என்று முடிவு செய்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவரது முதல்வர் பதவி ராஜினாமா செய்வதற்கு ஒப்புதல் கடிதம் அவர் சார்ந்த அதிமுக கட்சியிலிருந்து கட்சி நிலையில் அவரிடமிருந்து பெறப்படுகிறது. இதற்கிடையில் திரு ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் பொறுப்பில் இருக்கிற போதே அவர் சார்ந்த அதிமுக கட்சிக்குள் பூசலும் விவகாரங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆட்சி நிலையில் முதல்வர் நிலையில் இருந்து கொண்டிருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வர் பொறுப்பில் இருந்து விடுபடாமல் இருக்கிறார். தமக்கு ஆதரவு இருப்பதாகவும் சட்டமன்றத்தை கூட்டினால் நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலம் தமக்கு பெரும்பான்மையை நிரூபிப்பதாகவும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தி வெளியிடுகிற அதே நேரத்தில் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அது குறித்து விசாரணை தேவை என்ற அடிப்படையில் தம் கருத்தை முதன்முறையாக ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்ற அடிப்படையை தமிழக மக்களிடம் நாடு முழுவதும் செய்தி வெளியிடுகிற அதே நேரத்தில் ஒரு மக்கள் பிரதிநிதி நிலையில் 4 முறை சில மாதங்கள் தற்காலிக முதல்வராக இருந்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்துகிறார். முதல்வர் பதவியில் இருந்த வரையில் கட்சியில் ஆதரவு இருந்த வரையில் ஜெயலலிதா மரணம் குறித்து எந்த ஒரு கருத்தும் செய்தியும் வெளியிடாது மௌனமாக இருந்தவர் கட்சியில் இருந்து முதல்வர் பதவி ராஜினாமா கடிதம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவரிடமிருந்து அவரது கட்சியால் பெறப்படும் வரையில் கட்சியில் அவரது முதல்வர் பதவி ராஜினாமா கடிதம் வழங்கும் வரையில் ஜெயலலிதா மரணம் குறித்து அமைதி காத்து வந்தவர். கட்சியிலும் முதல்வர் பதவியிலும் தமக்கு ஆதரவு இல்லை என்ற நிலையில் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் என்று அவர் இதுவரை மூடி மறைத்து வந்த செய்தியை ஜெயலலிதா மரணம் குறித்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறபோது இது விசாரணை கமிஷனால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இந்த ரகசியம்தான் விசாரணை கமிஷனால் கண்டறியப்பட்டு வெளிப்படுத்த வேண்டிய உண்மை நிலையாக இருக்கிறது. நாட்டு மக்களிடம் எழுந்துள்ள முதல்வர் ஜெயலலிதா குறித்த மர்மம் என்கிற ஐயப்பாட்டை மக்கள் பிரதிநிதி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் செய்தி ஊர்ஜிதப்படுத்துவதாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் உண்மை நிலையை விசாரணை கமிஷன் கண்டறிய வேண்டும், விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மாநில உள்துறை வழங்கிய செய்தியின் அடிப்படையில் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை செய்தியை வெளியிட்டு வந்ததா, அல்லது செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை மாநில உள்துறைக்கு செய்தி வழங்கியதா, அல்லது தமிழக அரசு தலைமைச் செயலாளர் மாநில உள்துறையையும் காவல்துறையையும் செய்தி தொடர்புத்துறையையும் மூன்றையும் தன் கட்டுப்பாட்டிலிருந்து செயல்பட மீடியாக்களுக்கு செய்தி வழங்கிட துறையின் நடவடிக்கைகள் தன் கண்காணிப்பிலேயே தொடர்ந்து வைத்துக்கொண்டு அனைத்தையும் தலைமைச் செயலாளரே பார்த்து கொண்டாரா, அல்லது உள்துறை காவல்துறை செய்தி தொடர்புத்துறை மூன்றும் அவரவர் நிலைகளில் தெரிவித்த செய்தியை வைத்துக்கொண்டு தலைமைச் செயலாளர் ஒருங்கிணைந்து செயல்பட்டாரா? ஆளுங்கட்சியும் இந்த 3 துறை செயலாளர்களை தன் கட்டுப்பாட்டில் செயல்படுத்தியதா என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். கடந்த வருடம் ஊடகங்களுக்கு செய்தியை அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் அலுவலகத்திலிருந்து வழங்குகிற செய்திகள் மீடியாக்களுக்கு வழங்குவது குறித்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்த செய்தி இருந்து வருகிற நேரத்தில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விவகாரமும் இந்த அடிப்படையில் தான் மீடியாக்களுக்கு வழங்கப்பட்டதா? செய்தியை தணிக்கை செய்து ஒப்புதல் அளித்து காவல் கண்காணிப்பாளர்கள் அலுவலகத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு செய்தி வெளியிடுதலில் கட்டுப்பாட்டை சாதாரண நேரங்களில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அமல்படுத்தி கொண்டு வருகிற காலகட்டத்தில் ஜெயலலிதா உடல்நிலை விவகாரத்தில் இதே அடிப்படையில் தான் செயல்பட்டதா என்று தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர், மாநில உள்துறை தலைமை செயலாளர் மற்றும் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா உடல்நிலை குறித்து எழுந்த சந்தேகங்களுக்கு ஆளுங்கட்சி விளக்கமளிக்க விரும்பாவிட்டாலும் நிர்வாகத்துறையில் மேதகு ஆளுநரும் தமிழக அரசு தலைமைச் செயலாளரும் ஏன் விளக்கமளிக்க முன்வரவில்லை?
பொதுமக்களின் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் அவர்கள் ஏற்கனவே ஜெயலலிதா உடல்நிலை விவரம் குறித்து முழுமையாக தெரிந்து உறுதிப்படுத்திக் கொண்டுதான் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து பொதுமக்கள் வெளியிட்ட செய்திகள் வதந்தி என்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாராம். ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விவரங்கள் யார் மூலம் இதை தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் அவர்கள் அறிந்து கொண்டார்? இவருக்கு இந்த தகவல்கள் எப்படி வந்தது? ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விவகாரம் குறித்து தமிழக அரசு தலைமைச் செயலாளர் ஏதாவது தமிழ்நாடு காவல்துறை இயக்குனருக்கு தகவல் கொடுத்தாரா? இந்தெந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று உத்தரவுகள் ஏதாவது காவல்துறைக்கு அளிக்கப்பட்டதா என்பது குறித்தும் உள்ளிட்ட விசாரணை தன்மைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா மரணம் குறித்த விஷயத்தில் ஐயப்பாடு சந்தேகம் எழுப்பியவர்களை ஆளும் கட்சியும் அரசு அதிகாரிகளும் வாய்மூடி மௌனியாக ஆக்கியிருக்கிற நிலையில் அரசு மாநில முதல்வரின் மரணம் குறித்து விசாரிக்க விசாரணை ஆணையம் அமைத்து உண்மைத்தன்மை கண்டறிய முனைந்திருக்கிற இந்த நேரத்தில் அன்புதம் கட்சியின் நிறுவனர் தலைவர் நிலையில் உள்ள சுபாஷ் பாபு ஆகிய நான் இன்று விசாரணை கமிஷன் முன் விசாரணைக்கு உகந்த என் தரப்பிலான ஆதாரங்களுடன் சமர்ப்பித்து நான் ஆஜராகியிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு நிர்வாகத்தில் தலைமை பொறுப்பில் இருந்தவர்களிடம் ஜெயலலிதா குறித்த மரண விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை. இவர்கள் நண்பகத்தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை. ஜெயலலிதா உடல்நிலை குறித்த தன்மை ஆரம்பத்தில் உடல்நிலை சுகவீனம் என்று ஆளுங்கட்சியின் அதிமுகவின் சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு நிர்வாகத்தால் கூறப்பட்ட நாளிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஜெயலலிதா மரணம் என்று அறிவிப்பு வெளியிடுகிற நாள் வரையில் எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லை. மூடு மந்திரமாகவே அவர்கள் செயல்பட்டனர். இது ஜெயலலிதா மரண விஷயத்தில் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை என்பது இப்போது ஜெயலலிதா சிகிச்சை நிலை குறித்து ஐயப்பாடாக எழுந்துள்ளது. மரண விஷயத்தில் ஒரு மர்மம் இருக்கிறது. அது ஜெயலலிதா போயஸ் கார்டன் வேதா இல்லத்திலேயே அவரது மரணம் நிகழ்ந்ததாக இருக்கிறது. மருத்துவமனையில் ஜெயலலிதாவுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை தன்மையில் ஐயப்பாடு, சிகிச்சை நிலை மேற்கொண்ட நிலை இவை எல்லாம் இதனால் மருத்துவர்கள் மீது சந்தேகம் என்று சொல்வதற்கோ மருத்துவ சிகிச்சை சந்தேகம் என்று சொல்வதற்கோ இல்லை. ஒரு தொழிலின் மீதான அவநம்பிக்கை, ஒரு தொழிலின் மீதான ஐயப்பாடு என்று எதுவுமே இங்கு இல்லை. மக்கள் நிலையில் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியின் துணையோடும் அரசு அதிகாரிகள் துணையோடு மக்களுக்கு கருத்து சுதந்திரத்திற்கு தடை போட காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது போன்ற அச்சுறுத்தல், மிரட்டல், நிர்பந்தம் அந்த அப்போலோ மருத்துவமனைக்கும் இது தொடர்பான மருத்துவர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டதா என்ற அடிப்படையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். வதந்தி பரப்பியவர்கள் என்ற அடிப்படையில் தனிநபர் நிலையில் இருக்கிற மக்களில் சிலர் மீதான காவல்துறையின் நடவடிக்கை முழுத்தன்மை தெரியாத நிலையில் நீதிமன்றத்திற்கு சரியாக அரசு தரப்பு வழக்கறிஞரால் கொண்டு செல்லப்படாத நிலையில் ஜெயலலிதா சிகிச்சை என்று அனுமதிக்கப்பட்ட அப்போலோ மருத்துவமனையில் உள்ள ஜெயலலிதா உடல்நிலை குறித்த வழக்கு தள்ளுபடியாகியிருக்கிறது. இப்படி ஆளுங்கட்சி அதிமுகவால் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை கூட பொதுமக்கள் மீது எடுக்கப்பட்ட இந்த மக்கள் மீதான ஆளுங்கட்சி நடவடிக்கை தன்மை கூட அப்போலோ மருத்துவமனை நிர்வாகத்தை, மருத்துவர்களை ஏதாவது அச்ச உணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் அச்சுறுத்தலாக, மிரட்டலாக, வேறு ஏதாவது நிர்பந்தமாக ஏற்படுத்தப்பட்டு இருந்ததா என்ற அடிப்படையிலும் பொதுமக்கள் சிலர் மீது நடவடிக்கை எடுத்தது கூட மருத்துவர்களுக்கும் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தி நிர்பந்தத்தில் அவர்களை செயல்பட வைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட எச்சரிக்கையாக ஆளுங்கட்சி அதிமுக அரசு கையாண்டதா என்ற அடிப்படையிலும் இது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருப்பதாக சொல்லப்பட்ட காலகட்டத்திலேயே இந்த நடைமுறையை கண்டதன் அடிப்படையில் ஆளுங்கட்சி தரப்பிற்கு முதல்வரின் உடல்நிலை குறித்து ஐயப்பாடு இருந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் முதல்வர் ஜெயலலிதா அவர்களிடம் உங்கள் உடல்நிலை குறித்து நீங்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று 3/10/2016 அன்று தெரிவித்து ஒரு கடிதத்தை நான் தமிழக அரசு தலைமைச் செயலகத்திற்கு முதல்வர் ஜெயலலிதா பெயரிட்டு ஒரு கடிதத்தை அன்புதம் கட்சி நிறுவனர் தலைவர் என்ற நிலையில் எழுதியிருந்தேன். இன்று இந்த விசாரணை கமிஷன் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்த விஷயங்களை ஒரு அரசாக விசாரிக்க விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிற நிலையில் பொதுமக்கள் நிலையில் முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து எழுப்பப்பட்ட ஐயப்பாட்டிற்கும் ஆளுங்கட்சி வெளிப்படைத்தன்மையில் தெரிவிக்காத விஷயங்களும் நிர்வாகத்தால் மூடி மறைக்கப்பட்ட விஷயங்களும் விசாரணையில் வெளிக்கொணர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விசாரணை ஆணையம் முன் நான் இன்று ஆஜராகிறேன். காவல்துறை ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து எழுப்பப்பட்ட சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வதந்திகள் பரப்பியவர்கள் என்று தனிநபர் நிலையில் மக்களில் சிலர் செய்தி வெளியிட்டதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்து உண்மையை மூடி மறைக்க எடுத்த நடவடிக்கைகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உண்மைத்தன்மை வெளிக்கொணர வேண்டும். ஜெயலலிதா உடல்நிலை குறித்த விவரங்கள், நடந்தவைகள் என்ன என்று சம்பந்தப்பட்டவர்கள் விசாரிக்கப்பட்டு இந்த விசாரணை கமிஷன் உண்மை நிலை வெளிப்படுத்த வேண்டும். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். உடந்தையாக இருந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். வந்து போனோர் சாட்சிகளாக விசாரிக்கப்பட வேண்டும். இதனால் எதிர்காலத்தில் மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் நடந்தேறுகிற அசம்பாவிதங்கள் தடுக்கப்படுவதற்கு ஏதுவாக இந்த விசாரணை கமிஷன் தன்மை அமைந்திட வேண்டும் என்கிற அளவில் இந்த விசாரணை கமிஷன் உண்மை நிலை கண்டறிய வேண்டும்.
மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்குமான இரட்டை நிர்வாகம், அரசு நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் ஜெயலலிதா மரணம் குறித்த விவகாரத்தில் நடந்து கொண்ட கையாண்ட நடைமுறை, ஆளுங்கட்சி மக்கள் பிரதிநிதிகள் உடந்தையாக இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் துணையோடு மாநில முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் இருக்கிற மர்ம விசாரணையில் இந்த விசாரணை கமிஷனால் வெளிக்கொணரப்பட்டு எதிர்காலத்தில் அரசியல் ரீதியிலான குற்றங்கள் மக்கள் பிரதிநிதிகளால் உருவாகாமல் இருக்க வேண்டுமென்றால் வெளிப்படையிலான நிர்வாகமும் நம்பகத்தன்மையும் அரசு நிர்வாகத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்று வலுத்தன்மையை உருவாக்கியிருக்கிறது. ஜெயலலிதா உடல்நிலை குறித்து மக்கள் நிலையில் சர்ச்சை கிளப்பிய போது சந்தேகம், வதந்தி பரப்பியவர் என்று வெளிப்படையாக கருத்து தெரிவித்தவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்தது. இவர்கள் காவல்துறை நடவடிக்கைக்கும் நீதிமன்ற நடவடிக்கைக்கும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டனர். இவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புக்கு காரணமாக தமிழக அரசு சம்பந்தப்பட்ட மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட மன உளைச்சல், வீண் அலைச்சல் சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படுத்தியது என்று இவர்களுக்கு நிவாரணமாக அரசு வழங்கிடல் வேண்டும். இதை விசாரணை ஆணையம் அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். திரு ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்தபோது வதந்தி பரப்பியவர் என்று சம்பந்தப்பட்ட பொதுமக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போது துணை முதல்வர் பதவி வகிக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதாவின் மரணம் மர்மம் என்று விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இரண்டு முரண்பட்ட செயல்பாடுகளால் செயல்பட்டு இருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் இப்போது ஜெயலலிதா மரணம் மர்மம் என்று விசாரணை கமிஷன் அமைக்க சொன்னவர் அன்று ஜெயலலிதா உடல்நிலை குறித்த சந்தேகம் கிளப்பிய மக்களை எப்படி வதந்தி பரப்பியவர் என்று அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டார். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வர் பதவி பறிபோன நிலையில் ஜெயலலிதா மரணம் மர்மம் என்றும் நீதி விசாரணை அமைக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிற இவர் முதல்வர் பதவியில் இருக்கும்போது சட்டமன்றத்தில் ஒரு முதல்வராக இது குறித்து ஏதாவது பதிவுகள் மேற்கொண்டு சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்தினாரா? ஜெயலலிதா உடல்நிலை விஷயத்தை சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சென்று தகவல் அறிந்து வந்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பின்னாட்களில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று கூறிய செய்தியும், சட்டமன்றத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுப்பது குறித்து தம் முடிவினை திமுக சார்பில் வெளியிட்ட திமுக முதன்மை துணைச் செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு துரைமுருகன் அவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக செய்தியும், பின்னாட்களில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்து திரு ஓ பன்னீர்செல்வம் இணைந்து கொண்ட நேரத்தில் அவசரப்பட்டு விட்டார் என்று கூறிய செய்தியும் விசாரணை ஆணையத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாநில முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்கு உகந்தவராக அரசியலிலிருந்து ஜெயலலிதா அவர்கள் வழக்கு அடிப்படையில் சிறைக்கு செல்கிற காலகட்டமெல்லாம் ஜெயலலிதா அவர்களால் பொறுப்பு முதல்வராக நியமிக்கப்பட்டவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இப்படிப்பட்ட அடையாளம் கொண்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சிகிச்சை என்று அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவுடன் தமிழகத்தில் பொறுப்பு நிலை முதல்வராக நியமிக்கப்படுகிறார். முதல்வர் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு மீண்டும் முதல்வராக நியமிக்கப்படுகிறார். அதன் பிறகு சில மாதங்களில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சார்ந்த அதிமுக கட்சி நிலையிலிருந்து தமிழக முதல்வர் பொறுப்பு வேறொருவருக்கு மாற்றப்பட வேண்டும் என்று முடிவு செய்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவரது முதல்வர் பதவி ராஜினாமா செய்வதற்கு ஒப்புதல் கடிதம் அவர் சார்ந்த அதிமுக கட்சியிலிருந்து கட்சி நிலையில் அவரிடமிருந்து பெறப்படுகிறது. இதற்கிடையில் திரு ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் பொறுப்பில் இருக்கிற போதே அவர் சார்ந்த அதிமுக கட்சிக்குள் பூசலும் விவகாரங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆட்சி நிலையில் முதல்வர் நிலையில் இருந்து கொண்டிருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வர் பொறுப்பில் இருந்து விடுபடாமல் இருக்கிறார். தமக்கு ஆதரவு இருப்பதாகவும் சட்டமன்றத்தை கூட்டினால் நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலம் தமக்கு பெரும்பான்மையை நிரூபிப்பதாகவும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தி வெளியிடுகிறது. அதே நேரத்தில் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அது குறித்து விசாரணை தேவை என்ற அடிப்படையில் தம் கருத்தை முதன்முறையாக ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்ற அடிப்படையை தமிழக மக்களிடம் நாடு முழுவதும் செய்தி வெளியிடுகிறது. அதே நேரத்தில் ஒரு மக்கள் பிரதிநிதி நிலையில் 4 முறை சில மாதங்கள் தற்காலிக முதல்வராக இருந்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்துகிறார். முதல்வர் பதவியில் இருந்த வரையில், கட்சியில் ஆதரவு இருந்த வரையில் ஜெயலலிதா மரணம் குறித்து எந்த ஒரு கருத்தும் செய்தியும் வெளியிடாது மௌனமாக இருந்தவர் கட்சியில் இருந்து முதல்வர் பதவி ராஜினாமா கடிதம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவரிடமிருந்து அவரது கட்சியால் பெறப்படும் வரையில், கட்சியில் அவரது முதல்வர் பதவி ராஜினாமா கடிதம் வழங்கும் வரையில் ஜெயலலிதா மரணம் குறித்து அமைதி காத்து வந்தவர். கட்சியிலும் முதல்வர் பதவியிலும் தமக்கு ஆதரவு இல்லை என்ற நிலையில் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் என்று அவர் இதுவரை மூடி மறைத்து வந்த செய்தியை ஜெயலலிதா மரணம் குறித்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறபோது இது விசாரணை கமிஷனால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இந்த ரகசியம்தான் விசாரணை கமிஷனால் கண்டறியப்பட்டு வெளிப்படுத்த வேண்டிய உண்மை நிலையாக இருக்கிறது. நாட்டு மக்களிடம் எழுந்துள்ள முதல்வர் ஜெயலலிதா குறித்த மர்மம் என்கிற ஐயப்பாட்டை மக்கள் பிரதிநிதி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் செய்தி ஊர்ஜிதப்படுத்துவதாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் உண்மை நிலையை விசாரணை கமிஷன் கண்டறிய வேண்டும்.